அமைந்திருக்குதுன்னா, நாங்கள் குழந்தைய பெற்றுட்டோம், சரி எங்களோட வேலை முடிஞ்சு. புள்ள படிக்கணும், நல்ல ஒரு ஆளாக வரணும், அதுக்கு முழு பொறுப்பும் பாடசாலையுடைய ஆசிரியர்களுடைய கையில் தான் இருக்குது. நாம் பெற்றுட்டோம், 5 வயசு 6 வயசு வரையும் வளர்த்துட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், எங்களோட வேலை முடிஞ்சுன்ற சிந்தனையில் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் அவர்களுக்கான வழி போகிறோமா? எங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்க போகிறாங்களா? சரி நாங்கள் ஏன் போகணும், புள்ள போனால் சரி, படித்தா சரி, இருந்தால் சரி, அப்படியான சிந்தனையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி என் பிள்ளை பற்றிய கவலை, சிந்தனை, எதிர்காலம் பற்றிய ஒரு யோசனை, அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கணும் என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளுவாங்க. நீங்கள் இதே மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒட்டி நடந்தாலும் கட்டாயம் நீங்கள் அதில் கலந்து கொள்ளணும். பாடசாலையால் ஏற்பாடு பண்ணினாலோ, பள்ளி நிர்வாகத்தால் ஏற்பாடு பண்ணினாலோ, அல்லது ஊரில் வேறு நிறுவனங்கள் அமைப்புகள் ஏற்பாடு பண்ணினாலோ, குழந்தைகளுடைய வளர்ப்பு சம்பந்தமான, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வரும்போது நாம் எதுக்கு போகணும், பிள்ளைகள் படித்தா போதும்னே நினைக்கக்கூடாது. இன்றைய நிகழ்ச்சி எதுக்குன்னு சொன்னால், பாடசாலைக்கு அனுப்பினால் மட்டும் பிள்ளைகள் படிக்குமா? நிறைய பெற்றோர்களுடைய, குறிப்பாக தாய்மார்களுடைய அந்த மைண்ட் செட், அவங்களோட சிந்தனையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், புள்ள படிக்கணும். நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னேன், நாங்கள் சின்னத்தில் பாடசாலைக்கு போய் பாடங்கள் ஏதாவது கொஞ்சம் படிக்க தவறிட்டோம்டா, ஏதாவது புள்ளிகள் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்டா, எங்களுடைய பெற்றோர்கள் பாடசாலைக்கு கூட்டிட்டு போய்த்து அதிபரையும் ஆசிரியரையும் வச்சு, ஏன் இவர் மார்க்ஸ் குறைவு எடுத்திருக்கிறாரு, கிளாஸில் படிக்கிறார் இல்லையா, வீட்டில் ஒரே விளையாட்டு தான், கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க, கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ஆசிரியர்களை மதிப்பது எப்படி என்பதை சொல்லி கொடுத்து, சரி பெற்றோர்கள் ஆசிரியர்களிடத்தில் கூட்டிட்டு போய் மாணவருக்கு தான் அறிவுரை பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிற காலம் எப்படி மாறிக்கொண்டு போகிறது என்றால், புள்ள மார்க்ஸ் குறைவு எடுத்துட்டு பிள்ளைகிட்ட கேட்டால் ஏன் குறைவுண்டு, இல்லை டீச்சர் படித்து தரல. இப்போ உம்மா வாப்பா புள்ள எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்து டீச்சருக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கிற காலம் இது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆசிரியர்கிட்ட அப்படியே உண்மையாக தவறுகள் தப்புகள் ஏதாவது இருந்தால் கூட நாம பெரியவர்கள் பெற்றோர்கள்னா அதை வந்து பேசணும். பெரியவர்களுக்குள்ள அந்த சமாச்சாரம் முடியணும். பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு, என்ன டீச்சர் நீங்கள் இவருக்கு ஒழுங்காக பாடம் நடத்தில்லண்டு டீச்சரையோ சாரையோ நாம் அவமதித்து பேசினோம் என்றால், அதுக்கு பிறகு அந்த பிள்ளை என்ன செய்யாது, தனக்கு பாடம் படித்து கொடுக்குற ஆசிரியரை மதிக்காது. அந்த ஆசிரியரை பற்றி அதுக்கு பிறகு முழுக்க தப்பெண்ணமே தான் இருக்கும். சரிதானே? ஸோ முதலாவது நாம் செய்ய வேண்டிய விடயம், கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசான்களை, சரி டீச்சர்ஸ், சார்மார் டீச்சர்ஸை பிள்ளைகள் மதிக்கிற மாதிரி, அவர்களுடைய மதிப்பை, அந்த கௌரவத்தை என்றைக்கும் பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, தரக்குறைவாக பார்க்கக்கூடாது. அப்படி நாம் பிள்ளைகளுக்கு அறிவுரை கொடுத்திருக்கணும், நாம் அப்படி வளர்த்திருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் டீச்சருக்கு நீங்கள் சத்தம் போட்டு பேசக்கூடாது, டீச்சருக்கு சாருக்கு ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து பேசக்கூடாது. பாடசாலை என்ற ரீதியில் சில நேரம் குறைகள் இருக்கலாம், ஆசிரியர்கள் மனிதர்கள் என்ற ரீதியில் உண்மையாக சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் ரொம்ப பற்றி தரக்குறைவாக பார்க்கறதுக்கு நாங்கள் இடம் வைக்கக்கூடாது. முதல் விஷயம். ஏன் அதை நான் சொல்கிறேன்டா, அதுக்கு நாங்கள் இடம் வச்சுட்டோம் என்று வைங்க, அந்த ஒரு புள்ள இந்த 4 பிள்ளைகிட்ட போய் சொல்லும், எப்படி எங்களோட வாப்பா கொடுத்தாரு தெரியுமா சாருக்கு, நல்லா ஏச்சி. சரி, இப்போ அந்த 4 பிள்ளையும் அந்த ஆசிரியரை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும். அந்த டீச்சருக்கு கொடுக்குற கண்ணியம் அதுக்கு பிறகு குறைஞ்சிரும். தனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஆசான்களை மதிக்க தெரியாத பிள்ளை அறிவை வளர்த்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம். டீச்சருடைய நேசத்தை பாசத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை அறிவை இன்னும் பாடங்களை கேட்டு கேட்டு ரொம்ப நல்லா படிக்கும். சரி, அடுத்தது அன்புக்குரிய தாய்மார்களே, காலையில் எழும்புறோம்.
பாடசாலைக்கு அனுப்புகிறோம். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் உங்களோட பிள்ளைகள் கிட்ட கேளுங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சரியாக 11 மணிக்கு ஆரம்பித்து 2:30 இன்றைக்கு பாடசாலை விடும்போது, சரி 3 ஹவர் 30 நிமிடம் நான் அவர்களோட முழுக்க ரொம்ப ஒவ்வொரு விடயத்தையும் ஆழமாக சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதில் அவர்கள் கொண்டு வர வேண்டிய சில மாற்றங்கள் அவர்கள் தனியாக மாற்ற பெற்றோருக்குரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லி போதாது, வீட்டு சூழல் சரியாக அமையாவிட்டால் சரியா எல்லாமே தப்பா மாறிடும். முதல் விஷயம், ஒரு புள்ள நாங்கள் பெத்தெடுத்து வளர்க்குறோம். கருவில் வளருது புள்ள. 9 மாதத்துக்கு பிறகு குழந்தைய பிரசவிச்சா குழந்தை பால் குடிக்கும். இந்த குழந்தையுடைய பால் ஊட்டல்ல இருந்து அந்த குழந்தை வளர்ப்பு என்பது என்ன செய்யுது? குழந்தை வெளியே வந்ததுலேருந்து நாம் குழந்தைய பார்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பிள்ளையையும் நாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? இப்போ உள்ள சமூகத்தில் 2 வயசாகினா அந்த புள்ள லேசா பேனாவையோ பென்சிலையோ பிடிச்சி ஒரு கீறு போட தொடங்கிட்டா, சரி வீட்டில் நானாமார் தாத்தாமார் இருக்கும், அவங்கள பார்த்து ஒரு 2 வார்த்தை இந்த நேசரி மொண்டசரி பாடல்கள் இருக்குதா இல்லையா, ரைம்ஸ் நேசரி சாங் இப்படி சொல்லுவாங்க, ஏதாவது 2 வரிய புள்ள படிக்க ஆரம்பிச்சா மாஷா அல்லாஹ் நல்ல டேலண்ட், இப்பவே போட்டா தான் புள்ள நல்லா படிக்கும், இப்பவே அனுப்பினாதான் நல்லா டேலண்டா உருவாக்கலாம்னு நாங்கள் நினைச்சுக்கொள்றோம். சரி, இப்ப 2 வயசு 2.5 வயசு 3 வயசு பிள்ளைகளை கூட பாலர் பாடசாலையில் அனுப்பி படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த புள்ள 2.5 வயசு புள்ள பேனாவை எடுத்துட்டு போய் ஏ எழுதணுமாம், பி எழுதணுமாம். 3 வயசு புள்ள சியை இந்த பக்கம் எழுதாம இந்த பக்கம் எழுதினத்துக்கு பெரம்பால தாறுமாறாக அடிபடுது. இன்றைக்கு நான் உங்களுக்கு புரியப்படுத்த விரும்புகிற விடயம் என்னென்றால், அன்பு தாய்மார்களே, ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 வயசு வரைக்கும் தான் உங்கள் புள்ள முழுமையாக உங்களோட இருக்க போகுது. நீங்கள் 9 மாதம் கருவில் சுமக்கிறீங்களா இல்லையா? இந்த 9 மாதம் கருவிலே எப்படி ஆசையா பாசமா நேசத்தோட எப்படியெல்லாம் கற்பனையோட அந்த பிள்ளைய நீங்கள் சுமந்தீங்க. எவ்வளோ வேதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் எதிர்காலத்தை நினைத்து இந்த குழந்தை இப்படி உருவாக்கணும், இப்படி ஆக்கணும், இந்த மாதிரி ஒரு புள்ள வரணும், எவ்வளோ எல்லாம் கனவு கண்டீங்க. இந்த குழந்தை முழுமையாக உங்களுடன் இருக்க போற காலம் எவ்வளோ காலம்? முதல் 5 வருஷம்தான். அதுவும் இப்போ இலங்கையுடைய இந்த கல்வி சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டத்தின் படி 4 வயசுல குறைஞ்சது 4 வயசுல சரி பாலர் பாடசாலைக்கு அனுப்பணும். 1 வருஷம் முடிய 2வது வருஷம் எழுத பழகணும். கிரேட் 1 இன்டர்வியூக்கு போறதா இருந்தா புள்ள எழுத தெரிஞ்சிருக்கணும். எழுத தெரிஞ்ச பிள்ளைய தான் ஸ்கூல்ல எடுக்கிறாங்க. எழுத தெரியாட்டி அந்த புள்ள ஃபெயில் ஆகுது. அப்ப 4 வயசு வரைக்குமாவது அன்பாக நான் கேட்டுக்கொள்றேன், இந்த தப்பை யாருமே செஞ்சிடாதீங்க. உங்களுடைய ஊர்ல குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இந்த தகவலை எத்தி வச்சிருங்க. 4 வயசுக்கு முன்னாடி புள்ள கொஞ்சம் நல்லா படிக்குது, நல்லா எழுதுது, நல்லா பேசுது, நல்லா பாட்டு படிக்குது, நல்லா பயம் சொல்லுதுன்ற காரணத்துக்காக அவர்களை தாயை விட்டும் பிரிக்காதீங்க, வீட்டை விட்டும் பிரிக்காதீங்க. நான் என்றைக்கும் சொல்லக்கூடிய தகவல் என்னண்டா, பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியை தாய் தான். பிள்ளைகளுடைய முதலாவது பாடசாலை வீடு தான். குறைஞ்சது 4 வருஷமாவது முழுக்க அந்த பிள்ளைய உங்களோடய வச்சுக்கோங்களேன். ஒரு காலம் நீங்க நினைப்பீங்க என்ன தெரியுமா, என் பிள்ளைக்கு என்னோட உட்கார்ந்து பேசக்கூட ஒரு நிமிடம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு ஒரு நாள் வரும். நாங்க இன்னைக்கு ஆசிரியர்கள் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட கேட்டா என்னம்மா செஞ்சுட்டு வரல, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொழும்புல ஒரு வகுப்பு நடத்துறோம், இஸ்லாமிய கல்வி வகுப்பு. சரியா, ஒரு
10 அல்லாஹுடைய, வல்லாஹி இறைவன் மீது ஆணையிட்டு நான் சொல்றேன், ஒரு மாசம் அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னால இருந்து 10 பெயர்களை கொடுத்து பொருளோட எழுத சொல்லி, இந்த அரபு பேர் மட்டும் தெரியும், ரஹ்மான் ரஹீம் மலிகுல் குத்தூஸ் சலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸ், அப்படி பாட்டு மாதிரி படிக்குது. அந்த இதா பாடம் இல்லை, அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. சில பிள்ளைகள் எழுதி கூட இல்லை. இந்த எழுதாத பிள்ளைகளை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஒரு மாசம் 4 வாரங்கள் 1 மந்தா அல்லாட திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னாலேருந்து ஒரு 10 பேர் எழுதி பொருளோட எழுதி உங்களுக்கு பாடமாக்க இயலாத அளவுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்ண்டு. சுப்ஹானல்லாஹ், அந்த புள்ள போட்ட லிஸ்ட் இருக்கு தானே, தன்னுடைய வாழ்க்கை ஷெடியூலை சொல்றது தானே. நான் யோசிக்கிறேன், வெறும் 10 வயசு 12 வயசு 13 வயசு புள்ளக்கே இப்படி என்றால், இவங்க ஓ லெவல் செஞ்சு ஏ லெவல் செய்யும் போது இந்த புள்ள வீட்டுக்கு வருமா இல்லையான்னு தெரியாத லெவலுக்கு போய் தருவணும் கொஞ்ச நாள்ல. அந்த மாணவன் சொல்ல, சார் காலையில் எழும்பினா சுபவு தொழுதுட்டு 5:30 மணிலேருந்து நாங்கள் ரெடியாகி 6 மணிக்கு ஒட்டோ வந்துடும் போயிட்டுருவோம். ஸ்கூல் முடிஞ்சு 2-2:30 மணிக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு சிங்கள கிளாஸ் இருக்குது போய்த்துருவோம். அது முடிஞ்சு வந்ததோட குர்ஆன் மதரசா இருக்குது வருவோம். திரும்ப வந்த பிறகு ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் செய்யணும். அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு போகணும். முடிஞ்சு வந்தா 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 9-9:30க்குள்ள படுப்போம். இதுதான் அவங்களோட லைஃப் ஷெடியூல். சனிக்கிழமையும் விடுமுறை இல்லை, ஃபுல் டே கிளாஸ். இந்த ஏஜில் நாங்கள் இப்படி ஓவராக, நான் சொல்ல வர விஷயம், கூடுதலாக கல்வியை கொடுத்தால் கல்வியை வெறுப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், படிக்குதில்லை, பாடமாக்குதில்லை, கல்வியில் ஆர்வம் இல்லை, இப்படி என்பதால் நிறைய பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்பி 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 எப்படியாவது எக்ஸாமில் மார்க்ஸை கூட்ட வைக்கணும். பெற்றோருக்கு இன்றைக்கு என்ன தேவையாக இருக்குது? 100 புள்ள எல்லாத்துலேயும் எடுத்தா சரி, 95, 90, 80 எல்லாத்துலேயும் வந்தால் போதும், அதுதான் படிப்பு, அது மட்டும்தான் படிப்புன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? இப்போ 10 வயசுலயே அல்லாஹ்வுடைய 10 திருநாமங்களை ஒரு மாசமா எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற புள்ள 10ஆம் ஆண்டுக்கு போனா என்ன சொல்லும்னு நினைக்கிறீங்க? தொழுகிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லுமா சொல்லாதா? சரி, அப்ப நான் உங்களுக்கு புரியப்படுத்த விரும்புகிற விடயம், இந்த முதல் 4 வருஷம்தான் புள்ள முழுக்க முழுக்க உங்களுடனேயே இருக்க போகுது, உங்களோடையே பேச போகுது. சரிதானே? இந்த 4 வருடத்தை தவற விட்டவர்கள் குழந்தை திருமணம் முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போய் வாழும்போது, அடே என் பிள்ளையோட எனக்கு வாழ கிடைச்ச நாட்கள் எத்தனைன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும் அதோட அந்த வருத்தம். சரிதானே? ஸோ இப்போ பிள்ளைய போட்டு தாயை பெற்றோரை வச்சு பிரிச்சிடாதீங்க. நாங்கள் நிறைய ஊர்களில் நிறைய வகுப்புகளுக்கு போவோம், சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் நாங்கள் நடாத்துவோம். இப்படி நடாத்துகிற நேரம் நம்முடைய ஒரு 5 நாள் தொடர் வகுப்பு ஒன்று நாங்கள் நடாத்துகிறோம் வளமையாக இலங்கையில் எல்லா ஊர்லேயும். முதல் நாள் 2 நாள் முடிய அந்த பிள்ளைகள் எங்களோட நல்லா நெருங்கிடுவாங்க, நல்லா இதாக்குவாங்க. வீட்டில் போயிட்டு சார் இப்படி சொன்னார், சார் இப்படி சொன்னாருன்னு நிறைய மாற்றங்கள் வரும். அப்போ அந்த உம்மா வாப்பா நிறைய வந்து, சார் உள்ள நீங்கள் சொன்னால் கேட்குது சார், இவ்வளோ நாளாக நாங்கள் ஃபோன் எடுக்க வேணும்னு சொன்னோம் கேட்கல, இன்றைக்கு நாங்கள் என்னடான்னு பார்த்தா சார் வானம்டாருன்னு எடுக்கல, இவ்வளோ நாளாக நாங்கள் தொழுவுங்கன்னு சொல்கிற நேரம் புள்ள தொழல, இன்றைக்கி என்னடா வளமைக்கு மாற்றமாக தொழுகுதுன்னு பார்த்தா சார் சொன்னாங்கன்னு தொழுகுது. சார் கொஞ்சம் இந்த விஷயத்தையும் சொல்கிறீங்களா, கொஞ்சம் நீங்கள் சொன்னால் கேட்குறாரு, கொஞ்சம் இதையும் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அந்த தனிப்பட்ட சில அறிவுரைகளை பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்று தான் கேட்குறேன், 9 மாதம் 10 மாதம் கருவுல சுமந்த தாயை விட சரி 10 வருஷமாக குழந்தைய பால் ஊட்டி, சரி உணவு ஊட்டி, உடுப்பாட்டி, கழுவி, பவுடர் பூசி, ஆளாக்கி, முத்தம் கொடுத்து அரவணைச்சி வளர்த்த தாயை விட 2 நாள் ஒரு சார் சொல்லும்போது புள்ள கேட்குதென்றால் மாற வேண்டியது புள்ளையா அல்லது பிள்ளைக்கு சொல்கிற அந்த அறிவுரை சொல்கிற அந்த விதமா? யோசிச்சு பாருங்க பாப்போம்.
எங்களை அவங்களுக்கு தெரிஞ்சது 2 நாள் தானே, 3 நாள் தானே. ஆனால் நாங்கள் சொன்னால் கேட்குதுன்றால் பிள்ளையின் மீது இல்லை தவறு இருக்குது. சொல்லுபவர்கள் சொல்லுகின்ற விதத்தில் தான் மாற்றம் வர வேண்டும். அதுதான் புரிய வேண்டிய விஷயம். சரியா? ரைட். இப்போ நாம் மாணவர்களை, குறிப்பாக படிக்கிற வயசில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை எப்படி வழி நடாத்துவது, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகளோட அறிவு வளரணுமா, மூளை வளரணுமா, அவங்க முதலாவது தன்னுடைய நேரம், டைம், சரி, இன்றைக்கு டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம் என்பது லட்சக்கணக்கில் காசு கொடுத்து படிக்கிறாங்க பாடநெறியாக. யூனிவர்சிட்டிகளில் பாடம் நடக்குது, பெரிய ஒர்க் ஷாப்பாக நடக்குது, கோர்ஸ் ஒன்றாக பாடநெறியாக நடக்குது. நான் ஒன்று தான் சொல்கிறேன். ஒரு முஸ்லிம் பிள்ளை 7 வயதில் இருந்து, சரி, 7 வயதில் இருந்து அசான் சொல்லப்பட்டால் ஆன் டைம், நேரத்துக்கு, நேரம் தவறாமல் குறிப்பிட்ட நேரத்துக்கு சரியாக தொழக்கூடிய பிள்ளையாக 7 வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினோம்னு வைங்க. அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது மக்களே தொழுகை கடமை, தொழுதுருங்கன்னு சொல்லல. இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா, நிச்சயமாக இந்த தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நீங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் தொலையலாது, தொழுற டைமுக்கு தான் தொழணும். அசான் ஓசை கேட்டுட்டால், வீட்டுக்குள்ள இந்த மாற்றம் உருவாகிட்டால் என்ன, சந்தைமார்களுடைய வரவு ரொம்ப குறைவு, சரி, ஆனால் தாய்மார்கள் உங்களோட கணவன்மார்களுக்கு, பாப்பாமாருக்கு, ஆண்களுக்கு இந்த செய்தியை எத்தி வச்சிருங்க. 7 வயசுக்கு 7 வயசுக்கு மேலே உள்ள, அதுக்கு 6 வயசு 5 வயசு பிள்ளையும் தாராளமாக ஆம்பளை பிள்ளைய பள்ளிக்கு கூட்டிட்டு போகலாம். சின்னத்துல இருந்தே பழக்கணும். எது அந்த வயதில் இருந்து, சின்ன வயதில் இருந்து பழக்கப்படுதோ, காட்டப்படுதோ, அதுதான் அவர்களுடைய ஃபியூச்சராக இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த நேரம் என்பது சரியாக அவர்கள் நடைமுறையில் கொண்டு வந்தால் அவங்களோட வாழ்க்கையில் பிறகு 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 லைஃப்பில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க அடைகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இன்றைக்கு எல்லாம் ஓகே, நேரத்துக்கு வேலை செய்ய தெரியாததால 2 லட்சம் 3 லட்சம் என்று பாடநெறிகளுக்கு செலவழித்து எப்படி நேரத்தை முகாமைத்துவப்படுத்துறது, டைமை மேனேஜ் பண்ணிக்கொள்றது எப்படி இப்படின்னு படிக்கிறாங்க. தொழுகை சரியாக ஆன் டைம் இருந்தா, அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒருத்தர் வாராரு, யார சொல்லலாம், அல்லாஹுக்கு மிக மிக பிடித்த, மிக ரொம்ப பிடித்த அமல் எது, படைத்த இறைவனுக்கு உலகத்திலே ஆக பிடித்தமான, மிக 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 விருப்பமான அமல் எது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? தொழுகைன்னு சொல்லல, தொழுகைன்னு சொல்லல. சரி, புகாரில் 527வது செய்தி இது. அந்த ஹதீஸுடைய வாசகத்தை எடுத்து படிக்கிற நேரம் எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கண்டா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, ஆன் டைம், குறிப்பிட்ட அந்த அசான் சொன்ன உடனே ஆரம்ப நேரத்தில் தொழும் தொழுகை. ஹதீஸ்களை வரும் எப்படி, அஃவலுல் அமல், அமல்களிலேயே சிறந்தது எது? குறிப்பிட்ட நேரத்தில், ஆரம்ப நேரத்தில் அசான் சொன்ன உடனே தொழுகிற தொழுகை தான் அமல்களில் சிறந்தது, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தது. இந்த ஒரு பழக்கத்தை எங்களோட பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் உருவாக்கிட்டோம் என்றால் 3 வருடம் டைம் இருக்குது. 7 வயசுல இருந்து 3 வருஷம் 10 வயசு வரைக்கும் சொல்லி முக்கியத்துவங்களை எடுத்து காட்டி இறைவனுடைய அச்சத்தை உருவாக்கி தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்கம்மா, தொழுகிற டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒன் டைம் தொழுங்க, யார் எதை செஞ்சாலும் பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு போங்கன்னு ஆம்பளை பிள்ளையில பழக்கிறணும். வாப்பா அதுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கணும். பிள்ளைய மட்டும் போங்க போங்கன்ட்டு வாப்பா வீட்டில் இருந்தாருன்னா வாப்பா பார்த்தா புள்ள பழக போகுது. உம்மாமார்கள் தயவு செஞ்சு புள்ள மாறணும்னு எல்லாருக்கும் ஆசையா இல்லையா? என்ன மகன் மாறணும், என்ன மகள் மாறணும். மாறணும் என்றால் முதல்ல மாற வேண்டியது நாங்கள் தான், பெற்றோர்கள் தான். பிள்ளைக்குள்ள மாற்றம் வேணுமா?
அசான் சொன்ன அடுத்த நிமிஷம் பெற்றோர்களே, நாங்கள் பல காரணங்கள் சொல்றோம். என்ன காரணம்? அடுப்புல கறி இருக்குது, கையில வேலை, உடுப்பு கழுவிட்டு இருக்கிறேன், வெயில் அடிக்குது, உடுப்பை காய போடணும், பல வேலைகள் சொல்றோம். அல்லாஹு அக்பர் என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் அல்லாஹ் மிக பெரியவன். அசான்ல அல்லாஹு அக்பர் 4 தடவை முதல்ல வருது. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்வை தவிர பெருசா அங்க ஒன்றும் இல்லை. நீங்க எதை செஞ்சாலும் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு வந்து உழுவெடுத்துட்டு தொழுவுங்க. இதை உங்களுடைய குழந்தை பார்க்கணும், உங்களோட புள்ள பார்க்கணும். ஒவ்வொரு நேரமும் அசான் சொல்லப்படும் போது உம்மா தொழுகிறாங்களே, பாப்பா பள்ளிக்கு போறாரு, எல்லாரும் தொழுதுட்டு தானே அடுத்த வேலை செய்யறாங்க என்பது ஆள் மனதிலே அது பதியப்பட்டால், இந்த மனதில் 4 கட்டங்கள் இருக்குது. அன்கான்ஷியஸ், கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் என்று மைண்ட்ஸ். இதில் சப்கான்ஷியஸ் என்று ஒரு மைண்ட் இருக்குது. இதுதான் சூப்பர் பவர் உள்ள மைண்ட். இது ஒரு விடயம் திரும்ப 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 எத்தனை தடவை ஒரு பிள்ளைக்கு திரும்ப திரும்ப ஒரே விடயம் போதோ அது சப்கான்ஷியஸ்குள்ளே போய் பதியும், ஆழமாக பதியும். அது பதிஞ்சிட்டா அதை கலட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அப்படி பதிகிறது நல்லதா பதிஞ்சா கலட்டுறது ரொம்ப கஷ்டம்னா நல்லம் தானே. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தொழுதுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார். இப்படி ஒரு பிள்ளைய உருவாக்கிட்டோம் என்னங்க. MBA முடித்தவரை விட, MSc முடித்தவரை விட, BA முடித்தவரை விட, அதாவது இதெல்லாம் செஞ்சும் தொழுகையில் கவனம் இல்லாமல் இருக்கிறவர்களை விட, இதெல்லாம் செய்யாட்டியும் இதில் கவனமாக இருக்கிறவரை உருவாக்கினா எதில் சந்தோஷம் எங்களுக்கு, எதில் திருப்தி எங்களுக்கு? சரி. ஸோ இந்த நேரத்துக்கு தொழுகிறது வீட்டில் உருவாகணும். அந்த உள்ளத்தை தொட்டு சிந்திச்சு உண்மையாக யோசிச்சு நீங்கள் மாற்றத்தை உருவாக்குங்க. மகரிப் தொழுத அடுத்த நிமிடம் நீங்கள் திக்ர் முடிச்சுட்டு திக்ர் பண்ணிட்டு குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து நீங்கள் ஓதிட்டு, குர்ஆன் ஓதல்லையான்னு எத்தனை உம்மாமார் கேட்குறீங்க? அல்லது நீங்களும் கையில் குர்ஆனை எடுத்துக்கொண்டு மகன் வாங்க புள்ள வாங்க ஓதுவோம் என்று எத்தனை பேர் வந்து உட்காடுறீங்க? நாம கிச்சனில் இருந்துட்டு அல்லது ஃபோனில் இருந்துட்டு நாம டிவியை பார்த்துட்டு இருந்துட்டு ஓதுங்க, டைம் சரி, ஓதுங்க மகரிப் டைம் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். சரி, இன்றைக்கு அதுவே மாறிட்டு. எப்படி மாறிட்டு தெரியுமா? ஹோம்ஒர்க் இது செய்யுங்க குர்ஆன் ஓதுறதுக்கு பதிலாக அந்த மகரிப் நேரத்தில் ஹோம்ஒர்க் செய்யுங்க கட்டளை போடுற வீதம் தான் கூடி இருக்குது. சரிதானே? ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். என்னோட வீட்டில் எப்பயுமே சுபஹுக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் என்னுடைய தாய் குர்ஆனை கடமையாக மிஸ் பண்ணாமல் ஓதுவாங்க. சரி, அப்போ அவங்க ரொம்ப அதிகமாக அடிக்கடி ஓதுறது சூரா பக்கராவும் வாக்கியாவும். இப்போ ஒவ்வொரு மகரிபுக்கு பிறகும் சூரத்துல் வாக்கியா என்னோட உம்மா ஓதுவாங்க. சரி, நான் என்ன கிரேட் 1க்கு கூட போகலை, அல்லது கிரேட் 1 அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். சூரத்துல் வாக்கியால் ஒரு பக்கம் 2 பக்கம் நான் சும்மா ஓதுவேன் பார்க்காம, வேற ஒன்றும் இல்லை. தாய் ஓதுறது திரும்ப திரும்ப காதில் விழுந்ததால். கிரேட் 1 படிக்கிற பிள்ளைக்கு தாலிம் குர்ஆன் கூட சில நேரம் முழுமையாக ஓத தெரிஞ்சிருக்காது. ஆனால் சூறாக்கள் பாடமாக இருக்கும். எப்படி இந்த பொயம் எல்லாம் பாடமாக்குறாங்க, எப்படி நர்சரி பாட்டெல்லாம் ரைம்ஸ் எல்லாம் பாடமாக்குறாங்க. கேட்டால் பாடமாகும். எது கேட்கப்படுதுன்றது முக்கியமாங்க. விளங்குதா? ஸோ நினைக்கிற தரம் 2, 3 ஆகிற நேரம், 7 வயசு ஆகிற நேரம் முழு வாக்கியம் முழு சூரத்துல் வாக்கியம் அப்படியே எனக்கு முழுக்க மனநம். ஆனால் ஆச்சரியம் என்னடா, ஒரு நாள் கூட உட்கார்ந்து குர்ஆனை எடுத்து வாக்கியாவை ஓதி நான் பாடமாக்கினது இல்லை. ஸோ பெற்றோர்கள் உணர வேண்டியது, நாம் எதை செய்கிறோமோ அதில் இருந்து தான் பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கலாம். அப்போ தொழுகை குர்ஆன் விஷயத்தில் நம்ம சரியாக உருவாகிட்டோம் என்றால் நான் தார வாக்குறுதி இல்லை. 29வது அத்தியாயம் சூரா அன்கபூத் 45வது வசனம், என்னையும் உங்களையும் படைத்த ரப்பினுடைய வாக்குறுதி. தொழுதி சின்னா புள்ள, சரியா தொழுதி சின்னா புள்ள, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். புள்ள என்ன செய்யுமா? எதில் இருந்து பாதுகாக்கும்? அனில் ஃபஹ்ஷா. வீட்டில் போய் இந்த குர்ஆன் வசனத்தை எடுங்க.
29 அத்தியாயம் சூரா அன்கபூத் 45வது வசனம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்கு தந்த போறோம் நாங்கள் சந்தேகப்படலுமா? அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாற்றமா நடக்குமா? இல்லை. ஆனால் எங்களுடைய பிள்ளைக்கு அது நடக்காட்டி எங்க வளர்ப்புல எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். பிள்ளையிட மனதுக்குள்ள ஏதோ சரியான முறையில் தொழுகை நடக்குது இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக தொழுகை என்ன பண்ணும்? தன்ஹா பாதுகாக்கும். எதுல இருந்து? அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஃபஹ்ஷா ஃபாஹிஷ் என்பது அருவருக்கத்தக்க, வெட்கக்கேடான, மானங்கெட்ட, அசிங்கமான செயல்கள். இன்றைக்கு ஒரு பாடசாலையில் வந்து ஏன் பிள்ளைகள் படிக்கிற விகிதம் குறைவு என்று பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் கூட செய்யல. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை இன்னும் எழுதல்ல. ஆனால் தன் பக்கத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு காதல் கடிதம் கொடுக்குறான். உலகத்தில் நிலைமை, அட உனக்கு 10 வயசே ஆகல, இன்னும் தொழுக கூட கடமை ஆகல, கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு சிந்தனை பேத்துட்டு எங்க இருந்து உருவாகிச்சு? காதல் என்ற பேர்ல அசிங்கங்கள். சுபஹானல்லாஹ். பிள்ளைகள் தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயத்தை விட தேவையில்லாத, அவர்கள்ட வயசுக்கு சம்பந்தம் இல்லாத பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அளவுக்கு மிஞ்சிய தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் உலகத்துல அவங்களுக்கு தெரியும், படிப்புல தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல, நான் இடம் பேரும் சொல்ல விரும்பல, ஒரு வகுப்புக்கு வந்து சேர்றாரு. இப்ப புதுசா வந்திருக்கிற மாணவன்ன்றதால நான் இப்ப அவரோட பேசுறேன். சரி, அப்ப உங்களை விட சின்னாக்களா இல்ல பெரியாக்கள் நீங்க? அப்ப நீங்க தான் கடைசியா வீட்டுல? அப்ப அந்த மாணவன் சொல்றாரு, இல்ல சார். நான் கேட்ட 2 பேர் வாராங்க. சரி, நீங்க உண்டு. அப்ப உங்களுக்கு பிறகு தம்பி அல்லது தங்கச்சி யார் சார் இருக்குதா? இல்ல சார். அப்ப நீங்க தானே கடைசி வீட்டுல? இல்ல சார். எனக்கு குழப்பம் என்னடா? என்கிட்ட என்னப்பா, யாரு மூத்தது சொல்றாரு, 2வது யாரு சொல்றாரு, 3வது நான். அப்ப நீங்க தானே கடைசி? அது எப்படி சார்? வாப்பா தானே முடிவு பண்ணணும், நான் என்ன சொல்றதுன்னா? இப்ப இது யாருக்கு புரியுதோ நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 4ஆம் ஆண்டு பையன் வாப்பா முடிவெடுக்கணும், யாரு கடைசின்னு சொல்றான்டா அவன் அறிவு அவனுக்கு எவ்வளவு தூரத்துக்கு விஷயம் தெரிஞ்சுக்குது. இதை 4ஆம் ஆண்டுல நாம படிக்கிற நேரம் எந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? சில விடயங்கள் கொஞ்சம் அல்லாஹ் மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் வெக்கப்படல. உண்மையை சொல்ல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். ஒரு காலம் இருந்துச்சு தாய்மார்களே, ஒரு தாய் குழந்தையை பிரசவிப்பது எப்படின்னு கூட 10ஆம் ஆண்டு வரும் வரையும் பிள்ளைகளுக்கு தெரியாம இருந்துச்சு. 12 வயசு 11 வயசு புள்ள கூட உம்மாத பௌத்த வெட்டி எடுத்து தான் பிள்ளைய வெளியே எடுப்பாங்கன்னு தான் நிறைய நினைச்சிட்டு இருந்தாங்க. பிறகு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல சயின்ஸ்ல படிக்க போய் தான் பிரசவம் எப்படி நடக்குதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், புள்ள பெறது எப்படின்னு தெரியும். எதனாலன்னு யோசிச்சு பாருங்க. நான் பின்னாடி சொல்லுவேன் அது சம்பந்தமா. எங்க போகுது இந்த சமூகம், எந்த அளவுக்கு நாங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த ஒழுக்கத்தில் இருந்து, அருவருக்கத்தக்க கேவலமான அசிங்கமான விடயங்களில் இருந்தும், வல் முன்கர் பாவமான காரியங்கள் இருந்தும், இந்த அருவருக்கத்தக்கது, கெட்டது, அதாவது அசிங்கமானது, இதுவும் பாவம் தானே. ஆனா அல்லாஹ் ஏன் பிரிச்சு சொல்றான் பாருங்க. இதை பிரிச்சு அருவருக்கத்தக்க அசிங்கமான விடயங்கள், வெட்கக்கேடான விஷயங்கள் என்று பிரிச்சு திரும்ப பாவங்கள் என்றும் சொல்றான். இந்த வெறுக்கத்தக்க, அருவருக்கத்தக்க, அசிங்கமான விடயங்கள் பாவம் தான். ஒரே வார்த்தையில பாவம் என்று சொல்லாமல்ல பிரிச்சு சொல்றேன்டா. அது பாவத்திலையும் மிகவும் அவதானமானது. தொழுகை முறையாக இருந்தால் இந்த அருவருக்கத்தக்க வெட்கக்கேடான செயல்கள் நிற்கணும்.
நிக்கணும், ஆனா நிக்குது இல்ல. நான் பின்னாடி சொல்றேன் அதை பத்தி தனிய. சரியா, இறுதியா இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க முடிவெடுங்க, எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி நாங்க எந்த அளவுக்கு இதுவரைக்கும் கருத்துல கொண்டிருக்கிறோம். உண்மையாக நாங்க வளர்த்தது போதுமா? இதை விட கரிசனையோட, இதை விட தற்கால சூழத்துல, இந்த சூழல்ல இதை விட அதிகமாக கரிசனையோட கவனத்தோட இன்னும் பிள்ளைகளை அன்போட நெருங்கி, நான் அடிக்கடி சொல்ற விஷயமா இதுதான், நாம ரொம்ப தூரத்தில் இருந்து அறிவுரை சொல்றோம் பெற்றோர்களாக. நாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கிறோம். ஆனா பிள்ளைகளை அப்படி மாத்துறதை விட, தப்பு பண்றாங்களா, கூடாத விஷயங்கள் செய்யறாங்களா, கிட்ட எடுங்க, கிட்ட பக்கத்துல எடுங்க, மடியில உட்கார வைங்க, தலையில கைய வச்சு தடாவி அன்பாக அப்படி சொல்லிக் கொடுங்க. நிறைய அடிக்கிற தாய்மார்களை நாங்க கண்டிக்கிறோம். சரியா, அடிக்கிற தாய்மார்கள். நான் ஒரு 13 வருஷம் இந்த உளவியல் துறையில, கற்பித்தல் துறையில இருக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல பிள்ளைகளுக்கு அடிக்காதீங்க, அது கூடாது, உளவியல் ரீதியாக தப்புன்னு சொல்ற நேரம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் என்ன பேசுவாரு, இவருக்கு புள்ள கிடைச்சா விளங்கும், இவங்க குழந்தைய வளர்த்து பார்த்தா விளங்கும், உம்மாமார் படுற பாடு அப்படின்னு நிறைய சொல்லிக்கிறாங்க, எனக்கிட்டேயே சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது. முதலாவது மகள் இப்போ 6 வயசாகுது, இன்னொரு குழந்தை 4 வயசு, அடுத்த மகள் 2 வயசு, 3 பேர் இருக்கிறாங்க. இதுவரையும் இந்த 6 வருடத்தில் ஒரு நாள் கூட என் பிள்ளைக்கு நான் அடித்தது இல்லை. சரி, அல்லாஹ்வுடைய அருளால் பிள்ளைக்கு சொன்னால் புள்ள கேட்கணும், கேட்காட்டியும் அது புள்ள தானே, அப்படித்தான் என்பதை நாங்கத்தான் புரியணும். நல்லா விளங்கிக்கோங்க நான் சொல்ற விஷயத்த. சொன்ன அடுத்த வினாடியை கேட்டு மாறி திருந்து விடும் என்று நாம் நினைத்தால் யாருடைய தப்பு தெரியுமா? எங்களோட தான் தப்பு. 40 வயசுல உள்ள நாங்களே இன்றைக்கு நான் இவ்வளோ தொழுகையை பத்தி பேசினதுக்கு, மகரிப் தொழுகை அசான் சொன்ன உடனே சில நேரம் தொழுவீங்க, இஷா தொழுவீங்க, நாளைக்கு சுபகு கொஞ்சம் லேட் ஆயிட்டு வைங்க, அதுக்கப்புறம் எல்லாமே லேட் ஆகிட்டே போய்த்திரும். சரி, இவ்வளோ அறிவுள்ள, அனுபவம் உள்ள, இவ்வளோ பெரிய வயதுள்ள நாமே ஒரு விஷயம் ஒரு நாள் படித்ததுக்கு 4 நாள் போகுது அதை கொஞ்சம் சரியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், நேரத்தை சொன்னேன் தானே, நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழும்புறது தான் பிள்ளைகளோட படிப்பில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அது பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரியா, இதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். தூங்க வேண்டிய நேரம் 8 மணி அல்லது 8:30. இந்த மண்டபத்தில் இருந்து யாராவது உண்மையா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் கை வச்சுங்க பார்ப்போம். நேற்று திங்கட்கிழமை நாங்கள் 8 மணிக்கு முழு வீடும் தூங்கி விட்டது. யார் சரி தைரியமாக வச்சுங்க பார்ப்போம், உண்மையா? நான் கேட்டேன் பிள்ளைகள்கிட்ட, எத்தனை மணிக்குமா தூங்கினீங்க? ஒருத்தர் 12 மணி என்றார், இன்னொரு பொடி எங்கால இருந்துட்டு 1 மணி என்ன. 12 மணிக்கு தூங்கி 1 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழும்பி 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் தூங்கி காலையில் எழும்பி, நீங்கள் நினைக்கிறீங்களா யூனிஃபார்மை போட்டதுக்கு படிப்பு வருமெண்டு, இந்த கம்பி இரும்பு சேரில் உட்கார்ந்ததுக்கு மூளை நல்லா வேலை செய்யுமெண்டு, ஏசி ரூமில் உட்கார வச்சால் கூட, உலகத்தில் உள்ள நம்பவன் திறமையான ஆசிரியர் இடத்துல கொழும்பு ராயல் கல்லூரிக்கு அனுப்பினால் கூட முறையான பழக்க வழக்கங்கள் இல்லாட்டி படிக்க இயலாது. எந்த ஸ்கூல்ல படித்தாலும் நல்ல டெய்லி ரூட்டிங்னு சொல்லுவோம், அன்றாட பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கிற பிள்ளைக்கு எந்த பாடசாலையில் படித்தாலும் நல்லா படிக்கலாம். சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்லிட்டேன் இன்றைக்கு 8 மணிக்கு தான் தூங்கணும் என்று. நீங்கள் நினைச்சாலும் இன்றைக்கு தூங்கலுமா? என்ன சொல்லுவீங்க? அது எப்படி இன்றைக்கு?
அதை எப்படி இன்றைக்கு இதுக்கு பிறகு தான் நிகழ்ச்சி முடிஞ்சு போய்த்து இரவு செய்யணும் தொழணும் எவ்வளோ வேலைக்குது நாளையிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு சொல்லுவீங்க அதை எப்படி இன்றைக்கு விஷால வாரக்கிழமை இப்படி தான் நினைப்போம். ஸோ பிள்ளைய மட்டும் இப்போ சொல்லி இப்போ மாறணும்னு நினைக்காதுங்க. உலகத்தில் நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம் தானே, குர்ஆன் ஓதிக்கிறீங்க தானே எல்லாரும், ரமலான்லையாவது குறைஞ்சது அர்த்தத்தை வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழு குர்ஆனையும் எங்கேயாவது ஒரு இடத்துல பாவங்கள் நடக்குதா இல்லையா, தப்பு தண்டனைகள், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தப்புக்கு தண்டனை இருக்குது. களவெடுத்தா என்ன தண்டனை? கையை வெட்டணும், இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால். இப்போ மது சாராயம் குடித்தா என்ன செய்யணும்? கசையடி, 40 கசையடி கொடுக்கணும். விபச்சாரம் செஞ்சால் 100 கசையடி. இதே திருமணம் முடித்தவர் செஞ்சால் கல்லால் எறிஞ்சு கொல்லப்படணும். இது இஸ்லாமிய குற்றவியல் சட்டம், தண்டனை. இது எதுக்கு? பாவத்துக்கு. தப்பு செஞ்சால் தண்டனை. ஒரு நன்மையை செய்யாததுக்கு இஸ்லாம் என்றைக்காவது தண்டனை சொல்லிக்குதா? நீங்கள் இன்றைக்கி குர்ஆன் ஓதலையா 10 வசனம் உங்களுக்கு 10 கசையடி சொல்லியிருக்குதா? இன்றைக்கி சதக்கா கொடுக்கலையா உங்களோட கையை வெட்டணும் சொல்லியிருக்குதா? இல்லை. ஹஜ்ஜிக்கு போகலையா உங்களை ஜெயிலில் போடணும் இஸ்லாம் சொல்லிக்குதா? கடமை. நோன்பு பிடிக்கலையா நீங்கள் காஃபிர் இப்படி சொல்லிக்குதா? ஆனால் இந்த 5ம் கடமை. ஹஜ்ஜு அந்த கடமையானவர்கள் கட்டாயம் செஞ்சே ஆகணும், அவர்கள் மீது அது கடமை, இல்லாட்டி அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாங்க. ஆனாலும் இஸ்லாம் அதுக்கு தண்டனை சொல்லலை. அல்லாஹ் பார்த்துக்கலாம், மறுமையில் தண்டனை இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு போகல, உங்கள்கிட்ட 10 கோடி இருக்குதானே, நீங்கள் காஃபிரண்டு எங்களுக்கு ஃபத்வா கொடுக்கலாது. நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் நோன்பு பிடிக்கல, நீங்கள் நோன்பு பிடிக்கல, உங்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கணும் என்று நாங்கள் முடிவெடுக்கலாது. இஸ்லாம் நன்மை ஒன்று செய்யாத நேரத்தில் தண்டனை கொடுக்கணும் என்று சொன்ன ஒரே ஒரு விடயம் எங்க தொழுகை. 7 வயதாகினால் தொழுவுமாறு ஏவுங்கள், சொல்லிக் கொடுங்கள். 8 வயசுலையும் சொல்லணும், பழக்கணும், அறிவுரை கொடுக்கணும், பயான்களுக்கு கூட்டிட்டு போகணும், எல்லாம் பாடமாக்கி வைக்கணும். 9 வயசாகினாலும் எல்லாம் பழக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், எங்களோட தொழுகைக்கு கூட்டிட்டு போகணும். பொம்பளை பிள்ளையா இருந்தால் வீட்டில் எங்களோட தொலை வைக்கணும். 10 வயதாகின பிறகும் தொலாட்டித்தான் அடிக்கணும். கடமையான இஸ்லாத்துல செய்யாவிட்டால் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமலுக்கே 3 வருஷத்துக்கு பிறகுதான் செய்யாட்டி அடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு செய்யாட்டி போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறோம். இந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா உருவாக்கலாம்னு மட்டும் ஒரு நாள் நினைக்காது. இந்த பிள்ளைகள் காலப்போக்கில் தாயை விட்டும் தந்தையை விட்டும் தூரமாகும். ஏன்? அடிச்சு 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 வளர்க்கப்படுற புள்ள பெற்றோரை எப்பயுமே வெறுப்பு உணர்வோட தான் பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாங்க, ஏசுறாங்க, ஒரே தண்டனை தாராங்க. நாங்கள் நினைக்கிறோம் அடிச்சா தான் நல்லா வளரும், ஏசினா தான் நல்லா வளரும். இல்லை, பிள்ளைகளுக்கு நேசம் எங்க அன்பு கிடைக்குதோ. 13 வயசு பொம்பளை புள்ள, உம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏசுறதும் அடிக்கிறதும் எந்த நேரம் பிள்ளைய பற்றி குறை சொல்கிறதும் இதே தான் உம்மோட வேலை. ஒரு 14-15 வயசு பொடிய 2 தடவை 3 தடவை பேச ட்ரை பண்ணுறான். பொம்பளை புள்ள கொஞ்சம் வெக்கம், ஒதுங்கி ஒதுங்கி போகுது. அடுத்த நாள் சாக்லேட் ஒன்று வாங்கி கொடுத்துனான். பிள்ளைக்கு மனசில் அடே எங்களை வாப்பாவே எனக்கு வாங்கி தரல, இப்போ சின்னத்தில் கொடுத்திப்பாரு வாப்பா, வகை வகையா எவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவழித்து கொடுத்துருவாரு. ஆனால் 10-12 வயசு தாண்டின பிறகு கொஞ்சம் குறைவா இல்லையா? இப்போ என்ன இவ்வளோ பெரிய பிள்ளைக்கு யாராவது சாக்லேட் கொடுப்பாங்களா? ஆனால் அவர் படிப்பு செலவு செய்கிறாரு, ஆடை வாங்கி கொடுக்குறாரு, எல்லா தேவையும் செய்கிறாரு. நாம் நினைக்கிறோம் இப்போ என்னத்துக்கு சாக்லேட். ஆனால் பிள்ளைக்கு அன்பு தேவை, பாசம் தேவை. 5 வயசுல காட்டின பாசம் உம்மாக்குத்தான் நினைவிருக்குமே தவிர பிள்ளைக்கு அந்த வயசு நினைவிருக்குமா? நடந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட உம்மா 4 வயசுல என்னென்ன இறக்கம் காட்டினாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாருக்காவது இருக்குதா? இல்லை.
ஆனால் அவங்களுக்கு நினைவிருக்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களோட 4 வயசில் கஷ்டப்பட்டது, உங்களுக்கு பால் ஊட்டினது, அதுக்கு பிறகு சாப்பாடு தீட்ட கஷ்டப்பட்டது, உங்களுக்கு ஆடை வாங்கி தந்தது எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ உங்களோட பிள்ளையோட நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என்பது உங்களுக்கு தான் தெரியுமே தவிர 4 வயசில் பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு தெரியாது, 5 வயசுல பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு தெரியாது. அவங்களும் தாயாகி அவங்களோட பிள்ளையோட அந்த வயசுல அவங்க கஷ்டப்படும் போது அடே இப்படித்தானே என் தாய் என்னோட கஷ்டப்பட்டிருப்பான்னு ஓரளவு புரிஞ்சு கொள்வாங்க. நான் சொல்ல வர்றது என்னண்டா, நான் சின்னத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, சின்னத்தில் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமான்னு சொல்லுவதை விட இப்போ அவங்க எந்த வயசுல இருக்கிறாங்களோ அந்த வயசுலையும் அந்த அன்பை குறைக்காமல் காட்டுங்க. பக்கத்தில் கூப்பிட்டு எப்பயும் மடியில் கொஞ்சம் தூங்க வைங்க, தலையை கொஞ்சம் தடா. அவங்க 13 14 வயசாயிருந்தா என்ன பிரச்சனை, உங்கள் பிள்ளை தானே, உங்களோட மகன் தானே, உங்களோட மகள் தானே. வாப்பா சாக்லேட் கொண்டாந்து 14 வயசு பிள்ளையோட கையில் கொடுக்கணும். 13 வயசு புள்ள ஒரு ஆம்பளை புள்ள சாக்லேட் கொடுத்ததோட அப்படியே மயங்கிட்டு அடுத்த நாள்லேருந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு போகிற ஒரு லெட்டர் ஆரம்பிச்சுட்டு ஃபோன் நம்பரை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தனிமையில் உம்மா 13 வருஷமா வளர்த்த தாய்க்கு தெரியாமல் தாயை ஏமாற்றி விட்டு இன்னொரு ஆம்பளை பிள்ளையோட சட்டிங்க ஆரம்பிச்சுட்டு. என்ன காரணம்? 4 வயசுல நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மைதான், தியாகம் செஞ்சது உண்மைதான், அதுக்கு எதுவுமே ஈடாகாதுதான். ஆனால் பிள்ளைக்கு அது தெரிய இன்னும் காலம் போகும். இப்போ பிள்ளைக்கு ஏசும்போது அடிக்கும்போது கோவத்தில் கத்தும்போது உம்மா இறக்கம் இல்லை, உம்மோட வேலை ஏசுறது தான், உம்மோட வேலை எப்பயுமே என்ன கோபமாக பார்க்கறதா, எப்பயுமே என் மீது குறை சொல்வது தான், எப்பயுமே எரிஞ்சு உழுவுறது தான் என்று இன்னொருத்தர் ஒரு வார்த்தை அன்பா கேட்டால் போதும், அவங்கள பக்கம் சாஞ்சிருவாங்க, மயங்கிடுவாங்க. இதனால தான் இந்த தகாத காதல் உறவுகள் எல்லாம் நீடிச்சு போகுது. புரியுதா? நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், சரியா? அங்கே பாடசாலையில் ஆசிரியர்கள் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறாங்க ட்ரிப் போகிறதுக்கு. ஸ்கூலால் அப்படி தானே வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, தயார்படுத்துகிறாங்க. ஆல்ரெடி இப்போ பிள்ளைகள்கிட்ட போகிற இடமெல்லாம் சொல்லி ட்ரிப்புக்கு பேரெல்லாம் கொடுக்க சொல்லி பதிய சொல்லி எல்லாம் ஓகே. பிறகு அந்த வகுப்பாசிரியர் பிள்ளைகள்கிட்ட பெண் மாணவிகள் கிட்ட கேர்ள்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான ஒரு அறிவித்தல், நாங்கள் மஷூரா பண்ணி பாடசாலையால் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். நீங்கள்லாம் பெண் பிள்ளைகளாம் இல்லையா, எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா ட்ரிப்புக்கு? இப்போ இருக்கிற காலம் ரொம்ப டேஞ்சரான காலம். உண்மையாகவே நாங்கள் ஒரு காலம் ஆம்பளை பிள்ளையில தான் ரொம்ப பயந்து இருந்தோம். எப்படி வளர்க்குறது, சிகரெட் குடிப்பானோ, ஏதாவது பாவினை போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிருமோ அப்படின்ட்டு ஆம்பளை பிள்ளையில தான் பயந்து இருந்தோம். இன்றைக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியுமா, எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? பொம்புளை பிள்ளைகள் சர்வ சாதாரணமாக சிகரெட்டை குடிக்கிற காலம். முஸ்லிம் பெண் பிள்ளைகள் முஸ்லிம் பாடசாலைக்குள்ள சிகரெட்டை குடிக்கிறாங்கன்ற கேள்விப்படுது, தகவல்கள் வருது. அதை தாண்டி கூடாத ஹராமான ஏனைய பல ஒழுக்க சீர்கேடுகள் பாடசாலைக்குள்ள நடந்துட்டு இருக்குது, வெளியில் நடந்துட்டு இருக்குது. இப்போ நிர்வாகம் முடிவு பண்ணிக்கிறாங்க, நாங்கள் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிறோம், என்ன நீங்கள் எல்லாரும் உம்மா கிட்ட போயிட்டு சொல்லுங்கள், யார் யார் ட்ரிப்புக்கு வாரத்துக்கு பேர் தந்திக்கிறீங்களோ அவங்களோட உம்மாமார் எல்லாரும் ட்ரிப்புக்கு வரணும். யாரோட உம்மா பேரண்ட்ஸ் வர்றாங்களோ அவங்கள மட்டும்தான் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகும். ஏன்னா எங்களுக்கு பொறுப்பெடுக்க இல்லாது, தப்பிதார். ஏன்னா கேர்ள்ஸே பொம்பளை பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு என்னமாதிரி நடந்துட்டால் அங்கே ஒரு உம்மா பிள்ளையோட உம்மா பொறுப்பாக இருக்கணும். ஸ்கூல் அதுக்கு பொறுப்பு இல்லை. என்னமாதிரி அங்கே நடந்தாலோ, அசம்பாவிதங்கள் வந்தாலோ, ஏதாவது கூடாத தகாத விஷயங்கள் நடந்தாலோ பெற்றோர் இருந்தால் தான் எங்களுக்கு கூட்டு போகலாம், நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு. சார் அந்த ஆசிரியர் சொல்லி முடிய ஒரு கேர்ள் வந்திருக்கிறா, சார் என் பேரை வெட்டுங்க, நான் ட்ரிப்புக்கு வரலன்ட்டான். சார் கேட்டார், என்னம்மா நீங்கள் தானே முதல்ல பேரை தந்தீங்க, வாரண்ட் எல்லாம் பதிஞ்சாச்சு, பேரெல்லாம் தந்திக்கிறீங்க,
ஆல்ரெடி எல்லாம் ஓகே தானே, வாரண்டுன்னு சொல்லிக்கிறீங்க, இப்போ என்ன அதுண்டு? இல்லை சார் நீங்கள் உமாவை கூட்டிகிட்டு வர சொன்னீங்களே. சரி கூட்டிகிட்டு வாங்கல, என்ன பிரச்சனை சார்? அவங்களோட தொல்லை தாங்கலாம். ஒரு நாளாவது நிம்மதியாக இப்போ மட்டும் தான் நான் ட்ரிப்புக்கே வரப்போனேன். அங்கேயும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை செய்யாத, அங்கே போகாத, அப்படி பேசாத, இப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு என்னத்துக்கு ட்ரிப்? அதுக்கு பேர் ட்ரிப்பா? நான் அதை விட பேசாமல் வீட்டில் இருப்பேன், நான் வரலன்ட்டான். சரியா? இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த புள்ளட மேலே பிள்ளைன்னு தான் நிறைய பெற்றோர்கள் பார்ப்பாங்க. அது என்ன ஒரு புள்ள, அது என்ன அப்படி பேசுறது அப்படின்ட்டு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் உண்மையாக நாங்கள் கொஞ்சம் நடுநிலைமையாக சிந்திச்சு பார்த்தால், இதை நான் பெற்றோர்கள் மீது தாய்மார்கள் மீது குறை சொல்வதற்காக சொல்லல, நமக்குள்ள சில மாற்றங்கள் தேவை என்பதற்காக சொல்றேன். இதே புள்ள 5 வயசுல பாலர் பாடசாலைக்கு போகும்போது தாயுடைய அந்த ஆடையை பிடிச்சிட்டு உம்மா போகாதீங்கன்னு அழுத பிள்ளையா இல்லையா? உம்மா இல்லாட்டி எனக்கு இருக்கேலான்னு சொன்ன பிள்ளையா இல்லையா? உம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போகாத பிள்ளையா இல்லையா? ஏன் இப்ப உம்மா வந்தா எனக்கு ட்ரிப்பே தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு மாறிச்சு என்றால் எங்க மிஸ்டேக்? நம்முடைய சில பேச்சு வழக்குகள், வளர்ப்பு விதங்கள்ல சில மாற்றங்கள் தேவை. நாங்கள் உண்மையாக தியாகத்துக்கு மத்தியில் தான் வளர்க்குறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு உணர்வோட ஏசுறதும் நலவுக்கு தான், அடிக்கிறதும் பாசத்தில் தான், திருந்தனும் என்று தான். ஆனால் அது அவர்களுக்கு புரிய லேட்டாகும் போது சில வேளை வழி தவறி போயிருப்பார்கள். நான் கிழக்கு மாகாணத்துக்கு போன வெள்ளிக்கிழமை பயானுக்கு போகிறேன். அங்கே ஒரு மௌலவி சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 17-18 வயசு A-level செய்கிற 2 பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள் 2 பேர் திருமணம் முடிக்காமலே தகாத உறவில் ஈடுபட்டு குழந்தை கிடைச்சிட்டு. பொடியன் A-level மாணவன். யோசிச்சு பாருங்க, ஏன் இதுக்கு போகுது தெரியுமா? அந்த தாய் தந்தை மீது, எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் என்று நான் சொல்லல, பெரும்பாலும் அந்த உம்மா வாப்பா மீது சில வேளை ஏற்படுற வெறுப்பும், எப்ப பாரு இவங்க கத்துறாங்க, எப்ப பாரு என் மீது எரிஞ்சு விழுறாங்க, எப்ப பாரு ஏசிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படியே இருந்தா நான் சொன்ன மாதிரி ஒரு சாக்லேட்டை கொடுக்கிறவர் கூட லேசா மயக்கிட்டு வைத்துருவாரு. சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை வாப்பா கேட்டு 2 வருஷமா இருக்கும். ஆனா வாழ்க்கை முழுக்க சாப்பிட்டது வாப்பா கொடுத்த காசுல, வாப்பா வாங்கி வச்சதுல தான். ஆனா வாப்பா அந்த அன்பா பாசமா பக்கத்துல உட்கார்ந்து கேட்கலையே. அதே கேள்விய இன்னொரு ஆம்பளை புள்ள கேட்கத்தோட, அட இவன் எவ்வளவு பாசம் அந்த பொம்பளை புள்ள நினைக்குது. டேஞ்சரான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக நம்ம சிந்திச்சு ஒன்றொண்டா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அப்போ அந்த 18 வயசு பொடியன் குழந்தை பெத்துட்டான், பொம்புளை புள்ள. இப்போ என்ன, பயத்தில் வெளியில் சொல்ல முடியலாமல் மறைச்சி ஒரு குடும்பத்தாரோட வீட்டில் வச்சுட்டாங்க. எங்கே பெய்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள் சமூகம். சரி, ஸோ இது நினைக்கிற செய்திகள் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அது ஏதோ பிரச்சனையாகி எப்படியோ செய்தி வெளியே வந்து குழந்தைய தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க போல பயத்தில். அப்போ பாதையில் கண்டெடுக்கப்பட்ட புள்ளை என்று தான் செய்தியில எல்லாம் பரவுது. அந்த 18 வயசு பொடியை நான் தான் வாப்பான்னு ஏற்றுக்கொண்டு கூட்டிட்டு போனதாகத்தான் எனக்கு தகவல் வந்துச்சு. அதுக்கு பிறகு பயத்தில் குழந்தை எங்கே பிரசவிச்சிச்சு, எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியா, ஒரு லீகலாக ஒன்றுமே இல்லை, இது பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற பயத்தில் தான் அந்த குழந்தை தூக்கி வீசப்பட்டிருக்குது. என்ன நான் சொல்ல வரேன்டா, A-level செஞ்சு முடியாத ஒரு இளம் வயசு சின்ன சிறுவர்கள் தானே, குழந்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்குதென்றால் பெற்றோர்கள் நாங்கள் இன்னும் கவனமாகணும்னு அர்த்தமா இல்லையா? இன்னும் பிள்ளைகளை பக்கத்தில் எடுத்து அரவணைச்சி அவங்க இன்னொரு ஆம்பளை பிள்ளையோட பேசுமாட்டே, என் உம்மாக்கு தெரியாம என் தாய் எனக்கு தார அன்புக்கு மேலே நான் இப்படி செய்கிறது நியாயமான அந்த பிள்ளைக்கு உள்ளுக்குள்ள குத்தணும்.
விளங்குதா? ஆம்பளை பிள்ளைக்கு அதே மாதிரி தான். தாயும் தந்தையும் காட்டுற அந்த அன்பும் அரவணைப்பும் பாசமும் உம்மா வாப்பா கிட்ட சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்ற அளவுக்கு. அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அடிக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, தண்டனை கொடுக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது. இஸ்லாம் தொழுகைக்கே 3 வருஷம் அவகாசம் கொடுத்திருக்குது என்றால், தொட்டது பிடிச்சது எடுத்தது எல்லாத்துக்கும் அடிக்கிறோம் என்றால் அந்த அடிப்புக்கும் மதிப்பில்லை, அவர் செய்கிற தப்புக்கும் கணக்கில்லை. கூடினா என்ன அடிப்பாங்க, வாப்பா கொள்ளுவாரா? உம்மா என்ன கழுத்தை வெட்டுவாங்களா? இல்லை, அடிக்க போகிறாங்க. அந்த அடியை விட இந்த தப்பை பண்ணினா பரவாயில்லன்ட்டு அந்த அடியுடைய பெருமதி இல்லாமல் போய்த்துரும். சரிதானே? ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு திரும்ப 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 ஞாபகப்படுத்துகிறேன். கத்தி ஏசி எந்த நேரம் சண்டை பிடிச்சி சும்மா பிள்ளைகளுக்கு எந்த நேரம் வெறுப்பு வார மாதிரி அடிக்கடி அவங்களோட மேலே குறை சொல்லி கொண்டே இருக்கிறதால வர்ற மாற்றத்தை விட குழந்தைகளோட பிள்ளைகளோட பக்கத்தில் எடுத்து அதிகம் பேசுங்க. பேசுவதால் வருகின்ற மாற்றம் அதிகம். தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. தாய்மார்கள் வாப்பா வீட்டில் இருந்து வெளியே தான் பெரும்பாலும் தொழிலுக்கு போய்த்துருவாங்க. வாப்பாவை பற்றி தாய்மார்கள் பிள்ளைகளோட ஒவ்வொரு குறைஞ்சது கிழமையில ஒரு நாள் சரி வாப்பாட சம்பவங்கள், பழைய கால சின்னத்தில் குழந்தையாக இருக்கும்போது வாப்பா எப்படியெல்லாம் உங்களோட மேலே இறக்கம் காட்டினார், நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாப்பா எப்படி கொஞ்சினார், எப்படி உங்களோட மேலே பாசம் காட்டினார், எப்படின்னு அந்த ஒவ்வொரு விடயமாக பிள்ளைக்கு சும்மா சொல்லுங்க. இந்த சம்பவம் எல்லாம் பதியும். நான் சொன்னேன், திரும்ப 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 எது பதியுதோ சப்கான்ஷியஸுக்குள்ளே போடப்பட்டா வாப்பா இறக்கம், எனக்காக செஞ்சவர், எனக்காக வாழ்கிறார், எனக்காக பாடுபடுறார் என்று வரப்போக்கலை. வாப்பாவை மீறி அந்த பிள்ளைக்கு எதுவும் செய்ய மனசு வராது. ஒரு மத்திய மாகாணத்தில் ஒரு மார்க்க விடயங்களோட ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு வாப்பா, சரி, இஸ்லாமிய பிரச்சாரத்தோட ஒரு பள்ளி நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு வாப்பா, ஊரில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். அவரோட மகள் படிக்கிறான், எக்ஸாம் முடிய ஒரு காதல் தொடர்பு உருவாகிட்டு குடும்பத்தில் சர்ச்சை ஆகுது. சமூகத்தில் அந்தஸ்துள்ள குடும்பம், வாப்பா மார்க்க பிரச்சாரங்களோட தாவாவோட இஸ்லாமிய அந்த சூழல்ல இருக்கிறவர். வாப்பா பார்க்குறாரு இது பெரிய சிக்கல் என்று, மகளுக்கு ஒரு திருமணம் பேசுகிறாரு. இப்போவே முடிச்சு கொடுத்துருவோம், சிக்கலாகிரும் என்று. திருமணம் முடிச்சு கொடுக்குற நாளைக்கு நிக்கா நடக்க இருக்குது. நைட் பார்த்தா பொம்பளை பிள்ளைய காணும் வீட்டில் இருந்து. எங்கே பார்த்துக்கிறீங்க? எதில் கண்டிருக்கிறீங்க? முஸ்லிம் ஊரு, மத்திய மாகாணம், பொம்பளை புள்ள, இஸ்லாமிய புள்ள எப்படி இருக்கும்? 16 வயசு வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்த்த ஒரு வாப்பாக்கும் உம்மாக்கும் தன் பொம்பளை புள்ளைய வீட்டுல காணும். நாளைக்கு நிக்கா. குடும்பத்தாக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. சமூகம் இன்றைக்கு முழு ஊரும் நிக்கா என்று எதிர்பார்த்துட்டு இருக்குது. மகளை காணவில்லை. அந்த வாப்பாவுக்கு எப்படி இருக்கும்? வெளியே சொன்ன வெக்கம், மானம் பேத்துரும். தனக்கு மட்டுமே தெரிஞ்ச நண்பர்களுக்குள்ள சொல்லி, தன்னுடைய அந்த பவரை வச்சு சில போலீஸ்க்குள்ள சொல்லி முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. மகளை காணோம். இன்னொரு ஊரில் வேறொரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு நண்பர் கால் பண்ணி ஒரு செய்தி கொடுக்கிறார். ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? இவங்க மெசேஜ் கொடுத்துட்டாங்க, இப்படி மகளை காணோம் தேடுங்கண்டு. அவங்க போய் பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க, இன்னொரு மாவட்டத்தில் அன்றைய தினம் 7 மணிக்கு இந்த 2, அதாவது மகளுக்கும் இன்னொரு அந்த காதல் தொடர்பு இருந்த அந்த பொடியனுக்கும் 2 பேருக்கும் அந்த ஹாலில் திருமணம் நடக்குதாம். நண்பர்கள் சேர்ந்து, அந்த பொடியனுடைய குடும்பத்தாக்கள் சேர்ந்து செய்தி கேள்விப்பட அந்த தந்தை கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு, அந்த 61 கிலோமீட்டர்
ஷேக், நான் அந்த 61 கிலோமீட்டர் போன பயணம் இருக்குதே, என் வாழ்க்கையில நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். 52 வயசு வரைக்கும் வாழ்ந்தனா இந்த 60 சொச்சம் கிலோமீட்டர் பயணிச்ச அந்த வாழ்க்கை தான், அந்த நேரங்கள் என் வாழ்க்கையில ஆக கஷ்டமான நிமிடங்கள் என்று சொன்னார். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஏன் நடந்துச்சுன்னு நாம சிந்திச்சு பலனில்லை. அவர் மகளை போய் தேடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறார். அந்த நாள் பிரச்சனை, திருமணம் நடக்குது இல்லை, புள்ள சாப்பிடுது இல்லையாம், அடம் பிடிக்குதாம், ஏழாண்டுதாம், மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்குது. வாப்பா அழுது அழுது, ஆண்கள் லேசில் அழுவ மாட்டாங்க, பெண்களை மாதிரி நிறைய அழுவ மாட்டாங்க, தாங்கி கொள்ளுவாங்க. ஆகவே ஏழாத நிலைமையில தான் ஒரு ஆண் அழுவார், அப்படித்தானே? அந்த வாப்பா ஃபோனில் கதைக்க இயலாம, வார்த்தை வெளியே வராம அழுது விம்மி விம்மி சாப்பிடுதில்லை, ஒன்றுமே பண்ணுதில்லை. என் புள்ள மனநோயாளியே ஆவிட்டு என்னமாவது கவுன்சிலிங் கொண்டு என்ன பண்ணலாம், எங்கே கூட்டிட்டு வரணும், என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கன்னு கால் பண்ணார். நான் ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் என்றால், இது எல்லாருக்கும் படிப்பினேன், எல்லாருக்கும் படிப்பினர். நாம கொஞ்சம் கேப் விட்டு தூரமாக்கிட்டோம் என்றால், 15 வயசு ஆகினத்துக்கு பரவாயில்ல, என் மகள் தான், நான் அன்பா தான் பேசணும். அதனால தான் சொல்றேன், உம்மாமார் பெரிய பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. ஒரு கிழமைக்கு ஒருக்கா சரி, வாப்பா பட்ட கஷ்டங்கள், வாப்பா செய்யற தியாகங்கள், வாப்பா சின்னத்துல காட்டின இறக்கம் எல்லாம் சொல்லி சொல்லி அந்த தந்தை மீதுள்ள பாசத்தை அப்படி உச்சகட்டத்துல வைங்க. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் வாப்பாக்கு எதிர்த்து யாரோட பேசுறீங்க என்று உம்மா அங்க எதிர்த்து நிக்கணும். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல எப்படி என்ன, இந்த சீரியல் இருக்கிறதா இல்லையா, டிவி நாடகங்கள், சினிமாக்கள், குறிப்பா மெகா தொடர்களை பார்த்து பார்த்து பெண்கள் இந்த சீரியல் எல்லாம் என்ன காட்டுவாங்க தெரியுமா? ஆம்பளை பெரிய சிங்கம், வெளியே வீட்டுக்குள்ள வந்தா அவர் பூனைக்குட்டி, இதுதான் சினிமால காட்டுறது. பெண்ணுக்கு அவர் அடிமை, வீட்டுல வந்தா பயந்தாங்கோழி. சீரியல்ல இதுதான் காட்டுறது. பயந்து பயந்து அவர் மனைவிக்கு தெரியாம அப்படி பண்றதும் இப்படி பண்றதும், இதை பார்த்து பார்த்து பெண்களுடைய மனநலம் எப்படி மாறுது தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தா எனக்கு அடங்கி இருக்கணும். இஸ்லாமிய கன்செப்டுக்கே மொத்தமா பிழை. இஸ்லாம் ஆண் தான் வீட்டின் தலைவர். இந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் ஒருத்தர் தான் இருக்கணும். ஒரு ஆள் பிரின்சிபல், அடுத்தவர் வைஸ் பிரின்சிபலா தான் இருக்கணும். பிரின்சிபல் வராத நாளைக்கு தான் டிப்யூட்டி பிரின்சிபலா இருப்பாரு. பிரின்சிபல் இருக்கிற நேரத்தில் இன்னொருத்தர் பிரின்சிபல்ட வேலையை செய்ய போனால் பிரச்சனை ஆகுமா இல்லையா? அதே மாதிரி வீட்டுக்கு வாப்பா தான் தலைவர், உம்மா மேனேஜர். நல்லதா? வாப்பா கிட்ட கேட்டு உம்மா செய்யணும் வீட்டில். ஆனா இன்னைக்கு வாப்பாக்கு தெரியாம பல விஷயம் வீட்டுக்குள்ள நடக்குது. உம்மாவும் பிள்ளைகளும் வாப்பாக்கு ஒன்றும் தெரியாது. என்னமாவது வாப்பாட சின்ன தப்பு வரும்போது பிள்ளைகள முன்னுக்கு எல்லாம் உங்களோட வாப்பா செய்யற வேலை, அவர் உருப்படியா இருந்தா இப்படி எங்களுக்கு வருமா? அப்படியே வாப்பா தப்பானவராக கொஞ்சம் பொறுப்பில்லாதவராக இருந்தால் கூட பிள்ளைகளோட முன்னுக்கு அது நடக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி தந்தைமார்கள், உம்மா எப்பயுமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. உம்மா தான் திரும்ப திரும்ப பிள்ளைகளுக்கிட்ட தன்னை பற்றி தானே சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. புள்ள என்னமாவது ஒரு தவறு செய்யும் போது கோவத்தில் கத்திட்டு, உங்களுக்கெல்லாம் என்ன விளங்குது, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்தம் தெரியுமா, உங்களைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தம் தெரியுமா என்று சொல்றது. 2 தடவை கேட்ட 3 தடவை கேட்ட பிள்ளைக்கு 4வது தடவை இதே சொல்ல போக, உம்மா கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன், எனக்கு தெரியும், நீங்கள் தான் சுமந்தீங்க, நீங்கள் தான் எல்லாம் தந்தீங்க, எல்லாம் தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல, அல்லாக்காவோ கொஞ்சம் நிப்பாட்டுங்க, என்ன நாள் இந்த பணம் கேட்கலான்னு புள்ள சொல்லுது. உம்மா இல்லை சொல்றது உம்மாவை பற்றி. சரி, தந்தைமார்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், தாய் குறைஞ்சது ஒரு 2 கிழமைக்கு ஒருக்க சரி, 3 கிழமைக்கு ஒருக்க சரி, மாசத்துல ஒரு நாள் சரி, உம்மாவை எங்கேயாவது கொஞ்சம் அனுப்பிட்டு, அல்லது உம்மாவை வீட்டில் இருக்க சொல்லிட்டு பிள்ளைகளை மட்டும் தனியாக ஒரு வெளியே பார்க்குக்கோ பீச்சுக்கோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வாப்பா பிள்ளைகளோட கொஞ்சம் பேசணும். வார வழியில சரி, கடைசியா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு
வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. பழைய காலத்தில் நடந்தது, பிள்ளைய மொத ஹாஸ்பிட்டலில் பெற்றெடுத்தது, பிள்ளை மொத நடந்தது, தவண்டது, பிள்ளைய மொத பயணம் கூட்டிட்டு போனது, ஆடை வாங்கினது, நர்சரியில் சேர்த்தது, எவ்வளோ அழகான நினைவுகள். மகளோட பேசுங்க. எப்படி தெரியுமா உங்களோட உம்மா எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா, எவ்வளோ உங்களோட கஷ்டப்பட்டிக்கிறாங்க தெரியுமா. காய்ச்சல் வந்தால் புள்ள கொஞ்சம் அலட்டும், தூங்காது. அதுக்கு பிறகு புள்ள தூங்கிடும். ஆனால் அந்த தாய்க்கு தூக்கம் போகாது. அதுதான் தாய். சரி, எவ்வளோ தான் பசியில் இருந்தாலும், நான் சில நேரம் தூரங்கள் எங்கேயாவது பேத்துட்டு வந்து பகல் சாப்பிட போக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்போ எனக்கு டாக்டர் அட்வைஸ் டைமுக்கு சாப்பிட்றேன், இல்லாட்டி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, நான் டைமுக்கு சாப்பிடணும். இப்போ நான் சாப்பிட போக்குள்ள நான் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், வாங்க நாங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட்ட பிறகு பிள்ளைக்கு கொடுப்போம். ஆனால் ஒரு நாளாக வரமாட்டா. இல்லை நான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வரேன். நான் எத்தனையோ தடவை திரும்ப சரி ஒரு 10 நிமிஷம் போகும்போது சாப்பிட, என்ன 2 ஹவரா போவோம், 1 ஹவர் போகுமா, 10 நிமிஷம் நாங்கள் சாப்பிட்டுட்டு குழந்தைகள், ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். 3 பேர் இருக்குது, சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு கதை சொல்லி இதாக்கி அவங்கள வச்சு எல்லாம் கொடுத்து முடிய போகல லேட் ஆகும். ஆனால் அந்த தாய்க்கு எப்படி தெரியுமா, அவ சாப்பிட்டாலும் குழந்தை சாப்பிடாட்டி வயிறு நிறையாது, சாப்பிட இயலாது. அதுதான் தாய். அப்போ இது வாப்பாக்கும் மேலே அது செய்ய, அது தாய்க்கே உரிய ஒரு தனித்துவமான பண்பு. அப்போ வாப்பா இப்படி தன்னால் முடியாத காரியங்கள் உம்மா செஞ்சது, உம்மா பார்த்தது, உம்மா இரக்கம் காட்டினது, உம்மாவை பற்றி சொல்லி 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 உம்மா பற்றிய அப்படி ஒரு அன்பும் பாசமும் பிள்ளையோட மனசில் என்றைக்கும் நிற்கணும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இவ்வளோ இரக்கமான ஒரு உம்மாவை தாண்டி நான் எப்படி இதை செய்கிறது, என்னை இப்படி வளர்த்த இப்படி பாசம் காட்டின என் பாப்பாவை தாண்டி நான் எப்படி இதை செய்கிறது என்று புள்ள நினைக்கிற அளவுக்கு நாங்கள் தாயும் தந்தையும் இதை மாற்றி வச்சிருக்கணும். இது மட்டும் சரியாக நடந்துட்டுண்டா ஒரு குடும்பத்தில் இன்ஷா அல்லாஹ் மிக சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். மிக 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 பாசமான, சாலிகான, அறிவுள்ள, திறமையான பிள்ளைகளை உருவாக்கலாம். இது சாலிகான பிள்ளைகளை உருவாக்குறது. அடுத்தது, அறிவுள்ள பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் யூனிஃபார்மை கழுவி போட்டு அயன் பண்ணி உடுப்பாட்டி அனுப்பினால் போதாது. ஒரு குழந்தை இன்றைக்கு உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இரவு தூங்கி காலையில் எழும்பும் போது 8 மணித்தியால முறையான தூக்கம் இருந்தால்தான் அடுத்த நாள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு, பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, இது டீச்சர்ஸாக இருந்தாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தராக இருந்தாலும் நைட் 8 hours சரியாக தூக்கம் போகாட்டி அடுத்த நாள் ஆஃபீஸில் போனால் தூக்கம் வரும். டீச்சருக்கு கிளாஸில் வந்தால் கோபம் வரும். ஏன்னா தூக்கம் சரியில்லாட்டி மூளை சரியாக ஒர்க் பண்ணாது, பிள்ளைகளுக்கு சரியாக படிக்க இயலாது. இங்கே வந்தால் குழப்பிட்டு, அங்கே பார்த்துட்டு சிரிச்சிட்டு பாடத்தை குழப்பிட்டு இருப்பாங்க. 8 மணித்தியாலம் தூங்கணுமாக இருந்தால் 12 மணிக்கு படுத்தா எத்தனை மணிக்கு எழும்புறது? எத்தனை மணிக்கு எழும்புறது? காலையில் 8 மணிக்கா எழும்புமா? சுபகு தொழுகை இல்லாட்டி அந்த நாள் இறைவன் பாதுகாப்பு இல்லை. யார் சுபகு தொழுகையை தொழுது விட்டாரோ அவர் அந்த நாள் அல்லாஹ்வினுடைய முழு பாதுகாப்புல, அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கிறார். அப்ப சுபகுக்கு புள்ள 5 மணிக்கு எழும்பணும் என்றால் எத்தனை மணிக்கு தூங்கி இருக்கணும்? கணக்கு போட்டு பாருங்க. இரவு குறைஞ்சது 9 மணிக்காவது தூங்கினால்தான் 5 மணிக்கு எழும்பலாம். உங்களோட வீடு இப்படி மாறாட்டி தியாகங்கள், கஷ்டங்களை அனுபவிக்காமல் யாரும் வாழ்க்கையில பெரிய சாதனைகள் படைக்க இயலாது. எல்லா பெற்றோர்கள்ட்டையும் கேட்டா, புள்ள பெரிய அறிவாளியா மாறணுமா, ஊருக்கே பெரிய சாதனையாளரா மாறணுமா, எல்லாருக்கும் விருப்பம். ஆனா வீட்டுல சாதாரண ஒரு மாற்றத்தை கொண்டு வர எல்லாருக்கும் கஷ்டம். அப்ப எப்படி மாத்துறது புள்ளைய? ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நீங்க இங்க வந்துட்டீங்க, முடிவு எடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் பரவாயில்ல, 5 மணி சுபகுடைய நேரம், சுபகுக்கு முன்னாடி தஹஜ்ஜத்தின் ஒரு நேரம் இருக்குது, அத்தி உச்சகட்ட இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய நேரம், பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நேரம், தேவைகளை எல்லாம் இறைவனிடத்தில் சொல்லி கேட்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி
உங்களோட மனசில் உள்ள கவலைகளை எல்லாம் சொல்லுங்கள். டீச்சர்கிட்ட வந்து அறவருக்கு பேசுகிறாங்க பிள்ளைய பற்றி, இப்படி செய்கிறாரு இல்லை, அப்படி பண்ணுறாரு இல்லை, அது செய்கிறாரு, இது செய்கிறாரு, அப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள். என்றைக்காவது ரப்பிடத்தில் கையெழுதியா இல்லை, நான் வளர்த்த புள்ள, நீ தந்த பிள்ளையா இல்லை, நான் சாலிகான பிள்ளையா வளர்க்கணும் யா அல்லா, நான் மௌத்தாகும் போது இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஈமான் உள்ள பிள்ளையை உருவாக்கணும் யா அல்லா, நீ தான் உதவி செய்யணும், என் பிள்ளைகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை நீ தான் இல்லாமல் ஆக்கணும் என்று ரப்பிடத்தில் பிரார்த்தனை இத்தனை பேர் மனசால கேட்டிருப்போம். கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு 10 பேரை தேடி அலைகிறாங்க. ஆனால் இறைவன் இடத்துல பிள்ளைய பொறுப்பு கொடுக்கல. ஃபர்ஸ்ட்டுக்கு அதை பண்ணுங்க. குழந்தை எதுவும் இல்லாட்டியும் பரவாயில்ல, யாரில் என் பிள்ளைய சாலிகான பிள்ளையா மாத்திரேன்னு எந்த நாளும் துவா கேளுங்க. இந்த துவாவோட தான் உங்களுடைய அந்த நாள் ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நீங்கள் 4 மணிக்கு எழும்பினீங்கண்டா அந்த நாள் நைட் 8 மணிக்கு தூங்கணும். அப்போ தான் 8 ஹவர்ஸ். அடுத்த நாள் 4 மணிக்கு எழும்பலாம். 8:30க்கு தூங்கினால் அடுத்த நாள் 4:30க்கு எழும்பப்படணும், அப்படி தானே? ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை சரியாக கவனத்தில் கொள்ளுங்க. இரவு நேரத்தோட தூங்கணுமா இருந்தால் நேரத்தோட சாப்பிடணும். இந்த சாப்பாடு முறை இஸ்லாமிய குடும்பங்களில் எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ நாங்கள் ஒரு வலிமாக்கு இந்த பக்கம் எப்படின்னு எனக்கு தெரியா. பெரும்பாலும் வீடுகளில் தானே சாப்பாடு, திருமண வைபவம் வலிமா எல்லாம் ஹாலில் நடந்தாலும் இந்த ஊரில் எத்தனை மணிக்கு நைட் சாப்பாடு வைப்பாங்க? உங்களோட ஊரில் இரவு சாப்பாடு வலிமா எத்தனை மணிக்கு வைப்பாங்க? எல்லாம் பகல்லையா? எல்லாம் பகல்ல. சரியா எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட சாப்பாடு வைப்பாங்க? 12 1 மணியா? மாஷா அல்லாஹ், கேட்குறதுக்கே குளிர்ச்சி ஆகிது காதில். சரி, கொழும்புல பகல் சாப்பாடுன்னு ஒரு வலிமாக்கு போகிறதே அரிது, அப்படி கிடைக்குதே இல்லை. எல்லாம் பேங்க்வெட் ஹால், பெரிய ஹோட்டல்ஸ், லட்சக்கணக்கு. வசதி உள்ளவங்க அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தா தந்திருக்கிறானா செய்யுங்க, தப்பில்லை. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வீண் விரயம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் செய்யுங்க. வசதியே இல்லாதவர்கள், மகர் கொடுக்க கூட வசதி இல்லாதவன் 2 லட்சம் கடன் எடுத்து அங்கால குடும்பத்தில் பிச்சை எடுத்து அவங்கள்ட்ட கேட்டு இவங்கள்ட்ட கேட்டு 8 லட்சத்துக்கு ஹோல் புக் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் சொல்ல வர விஷயம் என்னடா, இப்படி வச்சு 7:30 மணிக்கு கார்டில் போட்டிக்குது, 7:30 மணிக்கு வாங்க, 7:30 மணிக்கு போய்த்து பார்த்தா ஹோல் கதவை நாங்கள் தான் திறக்கணும் போலேன்னு இருக்குது. சரியா, செக்யூரிட்டி மட்டும்தான் நிற்கிறாரு, ஒருத்தரையும் காணோம். மாப்பிள்ளை ஊட்டாக்கள் வந்து சேரவே 9 மணி. வலிமா என்பது மாப்பிள்ளையோட சாப்பாடு தானே, அப்போ மாப்பிள்ளை ஊட்டாக்கள் தானே அதுக்கு பொறுப்பு. மாப்பிள்ளையோட ஊட்டாக்கள் வரவே 9 மணின்னா அப்போ மாப்பிள்ளை வர்ற டைமை யோசிச்சு பாருங்க. கேஸ்ட்ரிக் வந்து மவுத்தா போய்த்துருவாங்க வர்றாக்கள். நிறைய பேர் இப்போ நைட் சாப்பாடுக்கெல்லாம் கொழும்புல பல ஹோட்டல்ஸுக்கு போனால் சாப்பிட்றது இல்லை. உண்மையா பல பேரை நான் கண்டிக்கிறேன். பக்கத்தில் என்ன சாப்பாடு, நான் சாப்பிட்டாச்சு, இங்கே சாப்பாடு வைக்க காட்டில் இருந்தால் கேஸ்ட்ரிக் வந்து செத்துருவோம். நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா கூப்பிட்டதுக்கு குடும்பம் செய்கிறதே பார்த்துட்டு போவோம், பேசிட்டு போவோம். அந்த சந்தோஷத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணுமே, அதுக்கு தான் வந்தோம், சாப்பிடலாம். சுபா அதை பற்றி பேச போனால் தனி தலைப்பு. கூப்பிட்டு வச்சு ஒரே ஒரு கோழி துண்டு தான், அதுக்கு மேலே தர மாட்டோம். அதுதான் ஹோட்டலில் நடக்குது. அவ்வளோதான், 6 பேருக்கு 6 துண்டு, அதுக்கு மிச்சம் இல்லை. சரியா, பெரிய ஆடம்பரமாக செஞ்சு ஒன்றும் இல்லை. சரி, பகல் சாப்பாடுன்னு வச்சா 12 மணிக்குன்னு காட்டில் போட்டதுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க 3 மணிக்கு. இஸ்லாமிய குடும்பங்களில் வீட்டில் பார்த்தாலும் இதே நிலைமை தான். காலை உணவு 10 10:30 மணிக்கு, பகலைக்கு 3 3:30 மணிக்கு, நைட்டுக்கு 10 10:30 மணிக்கு. எப்படி திரும்ப தூங்கி சுபகுக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்புறது? தஹஜ்ஜத் நேரத்தில் எழும்பி படிக்கிற பிள்ளையுடைய ஞாபக திறன் உச்சத்தில் இருக்கும். உலகத்தில் சாதனை படைத்தவர்கள், பெரிய அறிவாளிகள், திறமையானவர்கள், விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இருந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள் தான். உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளையும் எடுத்து பாருங்க. எங்களுக்கு அவங்க எல்லாம் தேவையில்ல. நம் தூதர், நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டினாங்க? நேரத்தோடு இரவு தூங்குங்க, அதிகாலையில் தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை. அப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுபவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, வாப்பா உம்மா முழு குடும்பமும் இரவு நேரத்தோடு தூங்கணும்.
ஒரு நாள் 2 நாள் பயணம் போய்த்து வந்தா, இப்போ இன்றைக்கு நான் வீட்டுக்கு போய் சேர கிட்டத்தட்ட 12 மணி ஆகிரும். அப்போ நான் லேட்டாகி தான் தூங்கணும். இது எக்ஸெப்ஷன், இருந்துட்டொருக்கா நடக்கிறது. ஆனால் வீட்டினுடைய டெய்லி ரூட்டின் எப்படி இருக்கணும்? தாய்மார்கள் இதுக்கு பொறுப்பு. அப்போ நேரத்தோடு அவங்க தூங்கணும்னா நேரத்தோடு புள்ள சாப்பிட்டு இருக்கணும். புரியுதா? ஸோ இதை சரியாக வீட்டில் நடைமுறைப்படுத்திக்கோங்க. அன்பு தாய்மார்களை, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேனா இல்லையா, அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசும்போதே அருவறுக்கத்தக்க வெட்கக்கேடான விஷயம் என்பதை பிரித்து சொல்கிறான். இன்றைக்கு தொழுகிறாங்க நிறைய பேர். தொழுதாலும் ஒரு இன்னொரு பெண் பிள்ளையோட காதல் தொடர்பில் இருக்கிறாங்க. தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்து பள்ளியிலேருந்து வெளியே வந்த உடனே ஹாய் பொடி, எனக்கு 15 வயசு, பொம்பளை பிள்ளைக்கும் அதே வயசு, ஒரே கிளாஸ், ஃப்ரெண்ட் என்று ஆரம்பித்து இப்போ லவர் என்று போய்த்து நான் ஒரு பிள்ளைக்கு கவுன்சிலிங் ஒரு உம்மா கூட்டிகிட்டு வராங்க. நான் பெயர் ஒரு சொல்லலை, நீங்கள் புரியணும் என்பதற்காக இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்கிறேன். இப்படியெல்லாம் நடக்குது என்றால் எப்போ எங்களோட பிள்ளைக்கு நடக்கும்னு தெரியா? நடந்த பிறகு அழுது புலம்பி வேலை இல்லை. எங்கே தெரியுமா பேச்சு? 2 பேரும் இப்போ காதல் தொடர்பில் இருக்கிறாங்க. செட்டிங்கில் பேய்த்து பேசி 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 2 பேருக்குள்ள பேச்சு. உங்களுக்கு என்ன புள்ள பிடிக்கும்? எங்கே மட்டும் பேசிட்டு இன்னும் ஓலவல் எழுதில்ல, உங்களுக்கு என்ன புள்ள பிடிக்கும்? அப்போ அவர் எனக்கு ஆம்பளை புள்ள ஆசை, உங்களுக்கு செட்டிங் உம்மா கொண்டு வந்து காட்டுறா. உம்மா எப்படியோ இதில் இருந்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் களவும் கையுமையுமா எல்லாம் கண்டுட்டா, கொண்டு வந்து காட்டுற, பாருங்க நடந்திருக்குது. இப்போ இந்த பொம்பளை புள்ள கேட்குது, சரி அப்படி ஆம்பளை புள்ள பெத்தா என்ன பேர் வைக்கிற? சுபஹானல்லாஹ். நான் பேசுறது திருமணம் வயசில் உள்ளவங்க இப்படி பேசினா சரி, கல்யாணம் முடிக்க போகிறாங்களாம் பேசி வச்சுக்கிறேன், அதுவும் கூடாது. நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு ரைட், ஒரு 25 வயசில் 26 வயசில் 24 வயசில் முடிக்க போகிறவங்க ஏதோ பேசிக்கொள்கிறாங்களாம் என்றால் மார்க்க சட்ட படிப்பில் உணர்வுகள் என்று வரும்போது சரி ஏதோ அந்த ஏஜுக்கு தேவையானது சரி சொல்லுவோம். ஆனால் ஃபோனில் பேசலாம், ஹராம். ஒரு 15 வயசு பிள்ளைக்கு என்னத்துக்கு இந்த பேச்சு? இது எங்கே இருந்து வந்துச்சு? கொஞ்சம் சிந்திங்க. காதல் என்ற ஒரு வசனம், காதலித்தல், லவ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இப்போ பொம்பளை பிள்ளைய விட்டு கடத்திட்டு போகிற அளவுக்கு ஒரு பொம்பளை புள்ள தைரியமாக உம்மா வாப்பா கிட்ட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி தன் காதலனிடம் போகிற அளவுக்கு யார் காட்டி கொடுத்தது? நான் கேட்குறேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன உம்மா தான் முதல் டீச்சர், வீடு தான் முதல் பாடசாலை. அங்கே என்ன பழகுதோ அதுதானே புள்ள பழகும், அங்கே என்ன காட்டப்படுதோ அதுதானே புள்ள செய்யும். இப்போ உம்மா பாப்பா காட்டினாங்களா? இப்படி மாமி மாமா காட்டினாங்களா? யார் காட்டினா? எங்க காட்டப்பட்டுச்சு? நானும் நீங்களும் புரியாத, இன்னும் சரியாக விளங்காத ஒரு பகுதி தான் வீட்டுக்குள்ள. ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த சீரியல் மெகா தொடர்கள் நாடகங்கள் பார்க்கப்படுவதால இஸ்லாமிய கட்டமைப்பு இல்லாத குடும்பங்கள் உருவாகுது. பெண்களுக்கு நிர்வாகம் கொடுக்கப்பட்டு பெண்களுடைய தலைமை ஆம்பளை தன்னுடைய மனைவிக்கு பயந்தவராக வீட்டுக்குள்ள இருக்கிறார். இது ஒன்று. உம்மா வாப்பா எல்லாம் சேர்ந்து குடும்பமாக புள்ள குட்டி உம்மம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமையாயினா லீவ் நாள் புதிய படம். இல்லை காதலன் காதலியை கூட்டிட்டு ஓடுறது எங்கே காட்டப்பட்டுச்சு? உங்களோட ஊரில் யார் முதல்ல காட்டி கொடுத்தாங்க? யாரை பார்த்து புள்ள பழகுது? லவ் பண்ணணுமாம், லவ் லெட்டர் கொடுக்கணுமாம். இதெல்லாம் நான் சொன்னனே, 5ஆம் ஆண்டு புள்ள லவ் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு சமூகத்தில் எங்கே இது நடந்துச்சு? யார் காட்டி கொடுத்தா? நடிப்பு என்ற பேரில், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், சும்மா ஒரு டைம் பாஸ் என்ற பேரில் இன்றைக்கு வீட்டுக்குள்ள நுழைந்து முழு குடும்பத்தையும் ஒழுக்கத்தை சீர்கெடுத்து கொண்டு சீர்குலைத்து கொண்டிருப்பது தான் இந்த சினிமா. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எந்த விஷயத்தை விளங்கி கொள்ளாட்டியும் பரவாயில்ல,
ஆக குறைஞ்சது இந்த ஒரே ஒரு முடிவை இன்றைக்கு எடுத்துட்டு போங்க. ஒரே ஒரு முடிவை எடுத்துட்டு போங்க. அல்லாஹ்வுக்காக உங்களோட பிள்ளையுடைய வாழ்க்கை மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், உங்களோட மகன் மகள் எதிர்காலத்தில் நல்லா படிச்சு குர்ஆன ஓதி தொழுகையாளியாக சாலிகான பிள்ளையாக ஒரு அறிவாளியாக திறமையான பிள்ளையாக உருவாக்கணும் என்று உண்மையிலே நீங்க நினைத்தால், சினிமாவை உங்கள் வீட்டில் இருந்து தூக்கி எறியாத வரைக்கும் அடித்தடியில புள்ள இறங்குது ஹீரோவாம், கதாநாயகனாம், நடிகனை பார்த்து, சினிமா நடிகனை பார்த்து. போதை வஸ்துக்களுக்கு பிள்ளைகள் அடிமையாகுவது எதுல பார்த்து நினைக்கிறீங்க? நான் ஒவ்வொரு ஊருக்கும் போறேன், ஒவ்வொரு பாடசாலைக்கும் போறேன், மாணவர்களோட பேசுறேன். எப்படி இந்த போதை மாணவர்களுக்கு மத்தியில் ஊடுருவுது, இந்த தப்பான உறவுகள், லவ், காதல், அஃபேர்ஸ் எல்லாம், கள்ள தொடர்புகள் எல்லாம் எப்படி நடக்குது தேடி தேடி கடைசியில பார்த்தா பெரும்பாலும் சினிமா வழிகாட்டியா இருக்குது. உமா பாப்பாக்கு தெரியாம நைட்ல ஓடி போவோம் என்ற ஐடியா யார் மூலம் கொடுக்கப்படுது? சினிமா. சினிமா. சோ நானும் நீங்களும் ஒழுக்கத்துல கவனம் செலுத்துபவர்களாக இருந்தால், புள்ளை போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுவதை விட்டும், நீங்க ஸ்ரீலங்கால டிவியை போட்டா எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் போகும். ரத்திக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா? ரத்தி மாவிக்குதா? அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகுமா? அவங்களோட பேரை மிஸ்ஸஸ் பெரேராவோ என்னமோன்னு சொல்லுவாங்களே, ரத்தி அறிவுள்ளோரின் தெரிவுன்னு காட்டுவாங்களே, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா? ஷாம்பூக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா? சோஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா? ஒவ்வொரு கடைக்கும், டெக்ஸ்டைல்ஸுக்கும், ஷூ கடைக்கும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட். சிகரெட் குடிக்கிறதுக்கு வாழ்க்கையில் யாராவது சொல்லுங்க பார்ப்போம், இந்த சபையில் சிகரெட் குடித்து ஒரு யாராவது ஒருத்தர் சிகரெட் குடித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், இந்த சிகரெட், இந்த கம்பெனியிட இந்த சிகரெட் சூப்பர், இந்த இடத்துல இருக்குது, வாங்கி குடிங்க, ஒரு ஒரு விளம்பரம் யாராவது பார்த்துக்கிறீங்களா? வாழ்க்கையில் கண்டிக்கிறீங்களா? இல்லை பேப்பர்ல போட்டுறாங்க தானே, இன்றைக்கு இந்த இடத்துல இந்த இந்த உணவகம் இருக்குது வாங்க, இந்த மண்டபம் இருக்குது திருமணங்களுக்கு பதிவு செய்யுங்க, பேப்பர்ல எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் போடுறாங்க தானே. இந்த இடத்துல சிகரெட் விற்கப்படுது வாங்க, இந்த இடத்துல சாராயம் விற்கப்படுது வாங்க, ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நோ, இல்லை. அப்ப எப்படி மாணவர்கள் சிகரெட்டுக்கு பழகுகிறார்கள்? எப்படி பழகுகிறார்கள்? சின்ன பிள்ளையில இருந்து இன்றைக்கு பெரிய பிள்ளை வரைக்கும் எப்படி சர்வ சாதாரணமா போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறார்கள். நாம சின்ன வயசுல சிகரெட் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், சரியா? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சிகரெட்டை தாண்டி கஞ்சா, அபின், ஹெரோயின், அது எங்களுக்கு தெரியாத போதை வஸ்துக்களோட பேரெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும். அதை எங்க வைக்கிறது, எப்படி பாவிக்கிறதுன்றும் தெரியும். யாரு காட்டி கொடுத்தா? சினிமாவில் நாம குடும்பமா உட்கார்ந்து பார்க்குறோமே, அதுல காட்டுறாங்க இப்படித்தான், இந்த மாதிரி தான், விளங்குதா? ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், எந்த சினிமா வீட்டுக்குள்ள பார்க்கப்படுகிறதோ, எந்த நடிகன் ஹீரோவாக கதாநாயகனாக காட்டப்படுகிறானோ அவன் சிகரெட்டை எடுத்து பசுந்த ஊதி காட்டுறான். திரைப்படத்துக்குள்ள காட்டினா சினிமா தானே, யாரும் குறை பிடிக்கலா. பேப்பர்ல போட்டா தண்டனை, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சா தண்டனை. உங்களுக்கு தெரியுமா, பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வந்து சிகரெட் குடிச்சாருண்டா, அதை போட்டோ பிடிச்சி வீடியோ பண்ணி போய் நிரூபிச்சு போலீஸ்ல கொடுத்தா, பொது இடங்களில் சிகரெட் குடிக்கிறவருக்கு, மது பாவனையில ஈடுபடுறவர்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை, இலங்கை சட்டம். பொது இடத்துல குடிச்சாலே 3 மாதம் என்றா, பொது இடத்துல வந்து குடிச்சு விளம்பரம் செஞ்சா செய்யல தண்டனை. அதனால இன்றைக்கு இந்த சிகரெட் விற்பனையாளர் கம்பெனிகள், போதை பொருள் விற்பனையாளர்கள் பயன்படுத்துற ஊடகம் சினிமா.
எவன் தலைவனோ தளபதி சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் என்று எல்லாட்ட கையிலையும் சிகரெட்டை தான் கொடுத்து வச்சுக்கிறான். எல்லாம் ஊதி சும்மா ஹீரோ என்றா ஊதணும், நடிகன் என்றா கதாநாயகன் என்றா சாராயத்தை குடிக்கணும். அதை அந்த ஒவ்வொரு பாவிக்கிற ஒவ்வொரு வர்க்கங்கள் தூள்கள் போதைகள் இருக்குது. அதை நாக்கு கடியில் வைக்கிறாங்க, உதடுக்குள்ள வைக்கிறாங்க, பழக்கிறதெல்லாம் சினிமாவில். ஸோ இந்த சினிமாவை விட்டும் உங்களுடைய பிள்ளைகளை தூரமாக்காத வரைக்கும் பிள்ளைகளை திருத்தி காப்பாற்றி எடுக்க நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் நல்லா வளர்க்குறோம் என்று. பிள்ளைகள் யாரோட அன்பு கூட? அப்போ இன்றைக்கி ரொம்ப சோகமான ஒரு விஷயம், சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், இருந்தாலும் மனசு கேட்குதில்லை, சொல்லியே ஆகணும். இன்றைக்கி வகுப்பில் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்குறேன், உயிர் உள்ள உலகத்தில் உயிரோடு வாழக்கூடிய பிள்ளைகளில், அதாவது ஆக்களில் பிள்ளைகள் நீங்கள் பார்க்காத மனிதர்களில் ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்ட நேரம் ஒரு மாணவன் ஒரு நடிகண்ட பேரை சொன்னார். எனக்கு அந்த பேர் தெரியா. நான் கேட்டேன், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்படி ஒரு நடிகன் இருக்கிறாராண்டு. அப்போ எல்லா பிள்ளைகளும் சொல்கிறாங்க, சார் இருக்கிறார், அவர் தெலுங்கு பட நடிகர் என்று. அல்லாஹி அல்லாஹ் மீதானே தமிழ் படம் நடிகனை இன்றைக்கு தலைவனாக பெரிய தலைக்கு மேலே வச்சு தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இது கூடாதுன்னு தான் நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம், இதில் இருந்து வெளியே வாங்கன்னு தான் இவ்வளோ சொல்லுறோம். சரி, குறைஞ்சது கொஞ்சம் ஓரளவு ஹிந்தி படங்கள் காலத்துலேருந்து இருக்குது. கொஞ்சம் இந்த ஹிந்தி நடிகர்கள்ட படங்கள் எல்லாம் பார்ப்பாங்க முஸ்லிம்கள். ஹராம், தெளிவான கண்கள் செய்கிற விபச்சாரம், இது கூடாது. படிப்புக்கு கல்விக்கு பெரிய தடை அது. சரி, தெலுங்கு படத்துல நடிகனை தெரிஞ்சு வாழ்க்கையில அவன் தான் எனக்கு விருப்பத்துக்குரியவன் என்று சொல்ற அளவுக்கு சமூகம் பேத்திக்குதுண்டா. சமூக வலைத்தளங்களை சர்வ சாதாரணமா இன்றைக்கு பயன்படுத்துறாங்க. சர்வ சாதாரணமா யூடியூப் எடுத்து என்னென்ன பார்க்க கூடாதோ எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்னேனே. சின்ன புள்ளோட கையிலையும் இன்றைக்கு மொபைல் ஃபோன். சரியா, பிள்ளைக்கு என்னென்ன தெரிய தேவையில்லையோ எல்லாமே தெரியுது. எப்படி தெரிஞ்சிச்சு? யூடியூப்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன். உம்மா மாறும் சில பேர் லேசிக்கு பிள்ளைய சும்மா இருந்துச்சுன்னா கரைச்சல் கொடுத்துட்டிக்கும், அதை கிண்டிட்டு அதை உடைச்சிட்டு அங்கே பாஞ்சிட்டு இங்கே உளுந்துட்டு அழுந்துட்டு நான் பார்க்கணும், எனக்கு வேலை ஆக்கணும், உடுப்பு கழுவணும், இந்த பார்த்துட்டு யூடியூப்பை போட்டு கொடுத்துட்றாங்க. ஃபேஸ்புக்கை அதில் வர்ற ஹராமான அசிங்கமான கூடாத விஷயங்கள் இன்றைக்கி இந்த சினிமாக்கள். இப்போ பேசிட்டு இருக்கும்போது தான் மௌலவி அவங்க சொல்கிறாங்க, இந்த சினிமாக்கள் முழுக்க மூணு அவர் படம் தானே. இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி வருதாம், ஒரு நிமிட சின்ன துண்டு கட், படத்தில் வர முக்கியமான கிளைமேக்ஸ், 2 நிமிடம் முக்கியமான அந்த அந்த ஒரு நிமிடத்தை பார்த்தாலே அது எப்படிப்பட்ட படம், இதை பார்க்கணுமேன்னு தோன்ற அளவுக்கு அதை வச்சுக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. அப்போ சோஷியல் மீடியாவை பிள்ளைகிட்ட கையில் கொடுத்துட்டோம்னு வைங்க, அடுத்தது அதை விட பெரிய பாதிப்புக்கு கொண்டு போகும். இன்றைக்கி டிவி தேவையில்ல, லேப்டாப் தேவையில்ல, டிவிடி பிளேயர் தேவையில்ல, கூகுள் பண்ணால் யூடியூப் பண்ணால் அவ்வளோ திரைப்படமும் வருது. நான் இத்தனை வருஷமா நடிகர்கள் சமூகத்தின் துரோகிகள், சமூகத்தின் சாபக்கேடுகள், முஸ்லிம்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று நான் வருடக்கணக்கில் பேசிட்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக 1-2 அதை சொல்ல நேரம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிட்டு நடந்த 1-2 சம்பவங்களையும் ஆய்வு பண்ணி பார்த்ததிலையும் அதிகமான முஸ்லிம் இளைஞர் யுவதிகள் தளபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகன், கேவலம் கெட்ட நடிகன் விஜய், இந்த நடிகனுக்கு இவங்க ரசிகர்களாம். நான் விஜய் ஃபேன், நான் விஜய் ரசிகன், நான் விஜய் ரசிகை, இலங்கையில் கூட. இந்த கேவலமான நடிகன் நான் இதுக்கு முதல் நிறைய பேசிக்கிறேன். அல்லாஹ் எப்படி நிரூபிச்சிருக்கிறான் பாருங்க. நான் எத்தனையோ தடவை பிள்ளைகள் இது சினிமா, இது நடிப்பு, இவன் எல்லாம் ஏமாத்துறவங்க, நீங்க இவனை பார்த்து இங்க அழுவுறீங்க, அவன் கண்ணுக்கு என்ன கெமிக்கலை அடிச்சுட்டு அழுவுறான், நீங்க உண்மையா அழுவுறீங்க, அவன் எவன்டையோ பொண்டாட்டிய கட்டி பிடிச்சிட்டு உங்களுக்கு வழி காட்டுறான், நீங்க இதுல சீரழிய கூடாது, ஏமாத்துறார்கள், இது நடிப்பு, பொய் என்று எவ்வளவு சொன்னாலும் பிள்ளைகளுக்கு அது விளங்குதில்லை.
இந்த நடிகர்கள் உண்மையான வாழ்க்கையில வந்து காப்பாற்றுவாங்களா? இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? ஆனாலும் அந்த நடிகனுக்கு அப்படி வாப்பாவை விட நடிகனோட இறக்கமானவங்க. வாப்பா இங்க தனக்காக படுற கஷ்டம் தெரியாது, வாப்பா எவ்வளவு பாடுபடுறாருன்னு தெரியாது. நடிகண்ட மேல அப்படி இறக்கமும் பாசமும், உண்மையான அந்த பாசம். சும்மா சினிமாவா பார்த்துட்டு விட்டாலே அது ஹராம், ஒரு பேச்சுக்கு அப்படி விட்டாலே பரவாயில்லண்டா. இது அப்படி இல்லை, தீவிர ரசிகன். சினிமா உருவாக்குற சமூகம் எப்படிப்பட்ட சமூகம், சினிமாவை பார்த்து 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 உருவாகிற சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்பதை இறைவன் கண் முன்னாடி காட்டினான். எப்ப தெரியுமா? இந்த இந்த சனிக்கிழமைக்கு முந்திய சனிக்கிழமை. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இதே விஜய் என்ற இதே கேவலம் கெட்ட நடிகன் அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல்ல வந்து கூட்டம் நடத்துறாரு. நல்லா புரியுங்க, பெற்றோர்கள் புரியுங்க. அரசியலுக்கு வந்து தன்னுடைய ரசிகர்களால தான் வெல்ல போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு அது தேவையில்லை. இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவரை அரசியல்வாதியாக இல்லை, நடிகனாக மக்கள் விரும்புறாங்க. தமிழ் நடிகர்கள்ல நல்ல ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கிற நடிகன் இவர், சரியா? இப்ப இவர் வாராராம் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு. இவரை பார்க்கறதுக்கு இளைஞர்கள் படை படையாக ஆயிரக்கணக்கில் திரண்டு வர்றாங்க. இளைஞர்கள் மட்டுமாண்டு பார்த்தா யுவதிகள், பொம்பளை பிள்ளைகளும், பிள்ளைகள் மட்டும்தான் பார்த்தா பெண்கள் கேவலம். ஒரு பெண் பேசுறா, எனக்கு என் புருஷனை விட தளபதியை தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இத சினிமா உருவாக்கிய சமூகம். தன் கணவனை விட இந்த நடிகனை பிடிக்குமா? என்ன செஞ்சதுக்கு, என்ன பண்ணதுக்குன்னு கேட்கிறேன், சரியா? இந்த நடிகனை பார்ப்பதற்காக கடந்த சனிக்கிழமை ஒரு கூட்டம் திரளுகிறது. நான் சும்மா பேசல, அறிக்கைகள், ஆய்வுகள் எல்லாத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து விட்டு பேசுறேன். எனக்கு தெரியும் இந்த வரைக்கும் 41 உயிர், இன்றைக்கு சொன்னாங்க 42 உயிர் பெய்திருக்கிறது. நிறைய நூற்றுக்கணக்கானவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, சரியா? தன் கண் முன்னாடி தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள். இதுல என்ன தெரியுமா? நடிகன் என்றா யாருன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது நிறைய பெற்றோர்களே இன்றைக்கு நடிகர்களுக்கு அடிமை. அவரது படம் நான் மிஸ் பண்ணாம பார்ப்பேன், இந்த படமா விடக்கூடாது, சினிமா அது கொஞ்சம் பெருநாளைக்கு ஒரு லீவ் நாளைக்கு சும்மா சும்மா பார்க்கறது இல்லை. ஒழுக்கத்தை சீர்குலைப்பது தான் சினிமா. நல்லா பாருங்க என்ன நடந்திருக்குது. இந்த நடிகன் வர்றாராம், 12 மணிக்கு வருவார் என்று மக்களுக்கு அறிவிச்சுட்டாங்க. எப்படி பொய் என்று பாருங்க, அந்த திட்டத்தை பாருங்க. அந்த செயலாளர், இந்த விஜயுடைய கட்சி செயலாளர் 12 மணிக்கு வருவார் விஜய் என்று அறிவிக்கிறார். ஆனா இவங்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்க, அங்க 3 மணிக்கு தான் அவர் வருவார் என்று, சரியா? வர்றார் 7 மணிக்கு. 7 மணித்தியாலங்கள் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களை பட்டினியில, தண்ணி கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல், பிபிசி தமிழ்ல நியூஸ்ல டாக்குமெண்ட்ரி, கூட்ட நெரிசல் தாங்க இயலாம பெண்கள் வெளியே போறாங்களாம், தண்ணி இல்ல, தாகம் ஏலாண்டு. அங்க உள்ள நிர்வாகிகள், இருங்க தலைவர் வர்றார், இப்ப வந்துருவார், தலைவர் போகாதீங்க. இவருக்கு என்னண்டா, கூட்டத்தை காட்டணும். தான் பெரிய மாஸ் ஹீரோ, தான் பெரிய அரசியல்வாதி, தனக்கு உள்ள அந்த கூட்டத்தை காட்டி இப்போ உள்ள அரசியல் தலைவர்களை எல்லாம் நடுங்க வைக்கணும். இவருக்கு ஒரு பஸ் வருது, எங்கேயோ இருந்து இவர் எழும்பி நின்றுட்டு வர்றாரு பஸ்ஸுக்கு. எல்லாருக்கும் இவரை விளங்குது. தான் வருகிற இடம் கிட்டையாகின உடனே தாய்மார்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த நடிகர்கள் எந்த அளவுக்கு, குறிப்பா இந்த நடிகன், இலங்கையில இந்த கேவலமான நடிகனுக்கு தான் ரசிகர்கள் கூட்டம் அதிகம். இதுல இருந்து உங்களோட பிள்ளைய நீங்க பாதுகாத்து வெளியே எடுக்காட்டி மாற்றம் வராது. பஸ்ல நின்றுட்டு வந்தவன் கிட்ட அந்த இடம் நெருங்கும் இடம், தன்னுடைய அந்த பிரச்சார இடம் வருவதற்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாராம்,
லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தன்னுடைய வாகனத்துக்குள்ள மறைஞ்சிட்டாராம். வந்தவங்க எல்லாம் யாரு? இந்த அசிங்கம் பிடித்த கேவலமான முகத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு புனித முகம் தானே, அவங்களுக்கு ஹீரோ தானே, கதாநாயகன் தானே, அவரது முகத்தை பார்த்திரனும், அவரது மூஞ்ச அந்த ரசிச்சிரனும். அதுக்கு வந்த கூட்டம். என்னடா நடிகனை காணல, விஜய காணல, தளபதியை காணலண்டு அந்த கூட்டம் அப்படியே அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே வரும்போது, ஏற்கனவே அவர் வருவதாக சொன்ன இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆல்ரெடி திரண்டிருக்க, அங்கே இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வர, ரெண்டு கூட்டமும் கூட்டமாக சேர்ந்து நெரிசல்ல சின்ன குழந்தைகள். சினிமா உருவாக்கிய கூட்டம் எப்படி தெரியுமா? நடிகனை பார்க்கறதுக்காக வேண்டி குரங்குகள் போல மரத்துல ஏறி தாவி தொங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வீட்டு கூரைகள்ல ஏறி மிருகங்களை விட கேவலமாக, பண்பாடு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, கேவலம் கெட்ட சமூகம் சினிமா உருவாக்கியது. அடுத்தவன் வீட்டு கூரையில நான் பார்க்கிற வீடியோல சன நெரிசல் என்பதால, நடிகனை பார்க்கல என்பதால, இன்னொருத்தண்ட பெல்கனியில மேல வீட்டுக்குள்ள அவங்கள்ட்ட கேட்காம ஏறி தாவி குரங்கு மாதிரி போய் நிக்கிறாங்க. சரி, இந்த நடிகன் தியேட்டர் மாதிரி பஸ்ஸுக்குள்ள இருந்துட்டு, நான் வீடியோ எல்லாம் வச்சிருந்தேன், உண்மையா நேரம் இல்லாததால போட்டு காட்ட டைம் இல்லை, பஸ்ஸுக்குள்ள இருந்துட்டு அவர் இப்படி சீட்ல உட்கார்ந்துட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. சினிமா நடிகன் தானே, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்து லைட்டை போடுறார். மக்களுக்கு அவருடைய முகம் விளங்குது. தியேட்டர்ல கதாநாயகன் வந்த உடனே சிரிப்பும் சத்தமும் கைத்தட்டலும் வருமா? ஓண்டு எல்லாரும் தட்ட, கைத்தட்ட, விசில் அடிக்க, லைட் நூறுது. திரும்ப அடுத்த செகண்ட் லைட் ஒன்னாகுது, மக்கள் எல்லாம் உற்சாகத்துல கைத்தட்ட, ஆர்வத்துல விசில் அடிக்க, லைட் நூறுது. இங்க இந்த பைத்தியக்கார கூத்து நடக்குது. அங்க மக்கள், குழந்தைகள், பெண்கள் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. இதான் நடக்குது. மரத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் மரக்கொப்பு உடைஞ்சி உளுந்து, ஒரு தாய் 8 மாத குழந்தைய கையில வச்சுட்டு இருந்திருக்கிறார். அந்த குழந்தைக்கு மேல சரியா உளுந்து அந்த புள்ள கழுத்து நெறிப்பட்டு 8 மாசம் குழந்தை உயிர் இழந்து போச்சு. 41 அல்லது 42 உயிர்கள் இன்றைக்கு போயிருக்குது. இந்த கேவலம் கெட்ட நடிகன் படத்துல தானே ஹீரோ, நேர்ல என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஓடி ஒளிஞ்சிட்டான் நடிகன். அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிஞ்சிட்டான். செத்தவர்களை பார்க்க கூட போகல. எத்தனை நாள் ஆயிட்டு இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, 10 நாளைக்கு மேல இன்னும் செத்தவர்களை பார்க்க கூட போகல. ஆனால் வீடியோ பேசுறார், எங்களுடைய கட்சி வீரியமாக வரும். யோசிச்சு பாருங்க மனிதாபிமானத்தை. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய ரசிகர்களே நாய்க்கு கூட கணக்கெடுக்காதவர்கள், செத்தவர்கள், உயிரிழந்தவர்களை கூட மதிக்காதவர்கள். இந்த நடிகர்களைத்தான் நாம பார்த்து ரசிக்கிறோமா? இப்படிப்பட்ட நடிகர்களுக்குத்தான். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்கட இலங்கையில இருந்துட்டு முஸ்லிம் இளைஞர்கள், நாங்க விஜய்க்கு ஆதரவு, நாங்க ஸ்டாண்ட் வித் தளபதி, விஜயோட நாங்க நிக்கிறோம், விஜயோக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று பேசுறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். சொல்றேன், இதுல இருந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து சினிமாவை விட்டும் தூரமாக்கி வெளியில கொண்டு வராவிட்டால் பிள்ளைகளோட எதிர்காலம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி போகும். ஸோ இன்ஷா அல்லாஹ், இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விடயத்தையும் திரும்ப வீட்டில் போய் ஒரு முறை நிதானமாக யோசித்து பார்த்து, சிந்திச்சு பார்த்து, கடைசியாக நான் சொன்ன இந்த சினிமாவுடைய விடயத்தை பற்றி ஒரு பொடியன் பேசுகிறான். விஜய் என்ற இந்த அரசியல்வாதியை இப்போ இந்த 41 உயிர்கள் போனதற்கு குற்றமாக கைது செய்வதா இல்லையா என்று கோர்ட்டில் வழக்கு பெய்த்துட்டு இருக்குது. ஒரு 16 வயசு பொடியன், எங்களுடைய விஜய் தளபதியை யாராவது கைது செய்தால் சரி, போலீஸ்ல குண்டு வெடிக்கும், எல்லாம் பத்தும், பஸ் எல்லாம் பத்தும், தமிழ்நாட்டில் கலவரம் வரும். யாரு பேசுறா? உனக்கு என்ன தெரியும்? வீட்டில் பகலைக்கு சாப்பாடு இருக்குதான்னு கூட தெரியாது. விஜய் மேல கை வைத்தால் பஸ் பத்துமாம், போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்குமாம். இது யார் உருவாக்கிய சமூகம்? இப்ப எங்க பிள்ளைகளும் இப்படித்தான், மறந்துடாதுங்க.
ஒரு ஏதாவது பிரச்சனை வந்த உடனே சினிமா பாணியில தான் எல்லாம் பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள். நான் கண்டிருக்கிறேன். உம்மா வாப்பாவை விட சினிமா நடிகர்களை விரும்பும் பிள்ளைகள் இருக்கும் வரைக்கும் சமூகம் பயங்கரமான நிலைமை. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை உணர்ந்து இதை சரியாக கொஞ்சம் மனசுக்கு எடுத்து நம்முடைய வீட்டு சூழலை மாற்றுவோம், பிள்ளைகளோட நெருங்குவோம், பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பழைய மாணவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யணும், அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யணும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த நிகழ்ச்சியை MTM லைவ் டெலிகாஸ்ட் மீடியா மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வராதவர்கள் கூட, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதவர்கள் கூட இந்த MTM லைவ் மீடியா மூலமாக நேரடியாக இந்த நிகழ்ச்சியை முழுக்க பார்வையிடலாம். இதே மாதிரியான பல்வேறுபட்ட சமூகத்துக்கு தேவையான, பிள்ளைகளுக்கு தேவையான, முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான ஏராளமான விடயங்கள் இந்த மீடியா மூலமாக இலங்கை முழுக்க நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நேரடியாக ரொம்ப தூரத்தில் இருந்து சகோதரர் அவங்க புத்தளத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் என்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களிடத்தில் அவங்க ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த மீடியாவுடைய வளர்ச்சிக்காக, இந்த மீடியாவுடைய எதிர்கால மிகச்சிறந்த திட்டங்களை சரிவர நிறைவேற்றுவதற்காக மார்க்க பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், பெற்றோருக்கு தேவையான, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு என்று நிறைய நிகழ்ச்சிகள், அதே மாதிரி அவர்களுடைய மீடியாவால் அவர்களாகவே பல நிகழ்ச்சிகளை அவர்களாக ஏற்பாடு செய்து இலங்கை முழுக்க நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. 2026க்குரிய ஒரு கேலண்டர், அடுத்த வருடத்துக்குரிய கேலண்டர் MTM லைவ் டெலிகாஸ்ட் மீடியா மூலமாக அவங்க அச்சிட்டு இருக்கிறாங்க. கேலண்டர் எல்லாருக்கும் தேவைதான், எல்லா வீட்டுக்கும் பயன்படும் தான். சும்மா எங்களோட மீடியாக்காக வளர்ச்சிக்காக உதவி செய்யுங்க, சதக்கா செய்யுங்க என்று கேட்பதை விட, உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு பயனுள்ள, எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேலண்டரை அச்சிட்டு அவங்க இது 500 ரூபா இங்கே இருக்குது கேட்டில் கட்டாயமாக. சரி, என் சார்பில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் போகிற நிறைய நிகழ்ச்சிகளுக்கு, அதே போல் இலங்கையில் உள்ள ஏனைய பிரபலமான பெரிய வளவாளர்கள், மிகச்சிறந்த உலமாக்கள், தாய்க்கள், நிறைய பேருடைய நிகழ்ச்சிகளுக்கு, காத்தாங்குடிக்கு, சரி வவுனியாவுக்கு, கொழும்புக்கு, கண்டிக்கு, முழு இலங்கைக்கும் அவர்கள் நேரடியாக போய் நேரலையில் இதை ஒளிபரப்பு செய்கிறாங்க. இந்தியாவில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒருத்தர் மாறினால், சரி, கனடாவில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பார்க்கவே கிடைக்காது. அவங்களோட ஊரில் இப்படி நிகழ்ச்சிகள் நடக்கவே ஆகுது. அப்போ இந்த லைவ் மூலமாக அவர்கள் கட்டார்லேருந்து, சவுதியிலேருந்து, லண்டன்லேருந்து, ஜெர்மன்லேருந்து, முழு உலகத்திலேருந்து பார்க்கிறார்கள். அதற்கான ஒரு நன்மையை கருதி, ஒரு தாவாவுக்கான, இஸ்லாத்துக்கான, எதிர்கால நம்முடைய சமூகத்துக்கான ஒரு சதக்காவாக நினைத்து உங்களோட ஒவ்வொருவரும் உங்களுக்கான வீட்டுக்கு ஒரு கேலண்டரை எடுத்துகிட்டு போங்க. இதை நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரிதானே? எனக்கும் இந்த மீடியாவுக்கும் தனிப்பட்ட ரீதியான எந்த தொடர்பும் இல்லை. ஆனாலும் அவங்க என்னோட பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நிறைய திட்டங்கள் எனக்கு தெரியும். நிறைய அவங்க கஷ்டப்படுறாங்க. இளைஞர்கள், அந்த அணியில் உள்ள நிறைய பேர் இன்னும் திருமணம் கூட முடிக்காத இளைஞர்கள், அல்லாஹுடைய பாதையிலையும் சமூகத்துக்காகவும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பணிகள் இன்னும் தொடருவதற்கு அவங்க யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்கல, காசு தாங்க என்று. அதனால தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு கேலண்டர் அடித்து அவங்க அதை விற்கிறாங்க. ஸோ நாம் தேவைப்படுபவர்கள் என்று மட்டும் இல்லாமல், இன்றைக்கு வெள்ளலேருந்து நைட் மட்டும் நாங்கள் 1% கூட பெரும்பாலும் நான் என்றா கொடுக்கல, நீங்கள் கொடுத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. அல்லாவுக்காக, என்னுடைய மறுமைக்காக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக ஒரு 50 ரூபா சதக்கா கொடுத்திருப்போமா? ஒரு 100 ரூபா ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு, அல்லது மஸ்ஜிதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பணிக்காக கொடுத்திருப்போமா? இல்லை, பெரும்பாலும் இல்லை. இப்படியான சந்தர்ப்பங்கள் தேடி வரும்போது, அல்லாவே எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற, தேடி வரும்போது கட்டாயமாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் 1 எடுத்துட்டு போகாமல் 2 அல்லது 3 எடுத்து, வசதி இல்லாதவர்களுக்கு, தேவைப்படக்கூடியவர்களுக்கும் கொடுத்தால் பிரயோசனமாக இருக்கும். இது வெறுமனே, இது வல்லாஹி வியாபாரம் இல்லை.
சரி, அவங்க சொன்னதை அப்படியே நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லாஹ் மீதானே இவங்க இதை வியாபாரம் இல்லை, எந்த ஒரு தனிநபருக்கும் இது போகாது, இறைவனுடைய பாதையில் இது செலவழிக்கப்படும். சரிதானே? ஸோ சில நேரம் நீங்கள் காசு கொண்டு வந்து இல்லாட்டியும் கொண்டு வந்தவர்கள் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. சில நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, மௌலை கொடுத்துட்டு போவீங்களா? இல்லை, அப்படி இல்லை இப்போ கொண்டு வரல, ஆனால் கட்டாயம் எடுப்போம் என்று யாராவது இருந்தால் சொல்லிட்டு போங்க, அங்கே சரி கொடுத்துட்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சரி இரவைக்கு சரி எடுக்கிற மாதிரிக்கு. ஸோ அரிஷாத் பிரதர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்களாம். அப்படி இப்போ கையில் காசு இல்லை, ஆனால் நாங்கள் இரவைக்கோ நாளைக்கோ எடுப்போம் என்றவங்க அவர்கிட்ட சரி எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு நேரம் அமைதியாக பொறுமையாக இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் சொல்கிறது கேட்டுட்டு மட்டும் போய் பழையபடி இருக்க ஆரம்பிச்சிடாதீங்க, மாற ஆரம்பிங்க. நமக்குள் மாற்றம் வந்தால் பிள்ளைகளுக்குள் நிச்சயமாக மாற்றம் வரும். அல்லாஹ் நம் அனைவரையும் நம் குடும்பத்தோடு சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.